வணக்கம். ஜெயின் குரல் வழியில் ஒரு கதை. திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதிய பரத், சுசீலா, துப்பறியும் நாவல்களில் இது உன் கதை முற்றும். அத்தியாயம் 1. பெங்களூர் குளிர்காற்றால் அடைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. வெடித்த பருத்தி காற்றில் அலைவது போல சினுங்கலாய் தூறல் நனையலாமா காயலாமா என்று சாலைகள் மாறி மாறி யோசனை செய்து கொண்டிருந்தன. தன்னை பற்றிய வர்ணனைகளில் சுவாரஸ்யம் இல்லாததால் நிலா அடர்த்தியான மேகத்திற்குள் முழுக்க பதுங்கியிருந்தது. எலி துரத்தும் பூனைகளாக வேகம் குறையாத கார்கள், விதவிதமான ஹார்ன் சத்தங்கள், பாதி மக்கள் தொகை உறக்கத்தில், மீதி மக்கள் தொகை உயர்த்தலில். காக்ஸ்டவுனில் வீரேந்திரா நகர். வீரேந்திரா நகரில் திடீரென்று பங்களாக்கள் பெரும்பாலானவை பசிக்கு இருட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. பத்தினி பெண்ணாய் போர்த்தி கொண்டு கார்கள் போர்ட்டிகோவில் உறங்கிக் கொண்டிருந்தன. அந்த பங்களா தனித்திருந்தது. வாசலில் திடமான இரும்பு கேட், அருகில் மரக்கூண்டு, உள்ளே வாட்ச்மேன். அவன் மடியில் போலீஸ் டிபார்ட்மெண்டில் கூட இவ்வளவு பெரிய நாய் வைத்திருக்கிறார்களா என்பது சந்தேகமே. நாக்கின் சைஸும் பெரியது. வாட்ச்மேன் கன்னடத்தில் அதனிடம் ஏதோ உத்தரவிட அது சல்லென்று பாய்ந்து பங்களாவை கோவில் பிரகாரம் சுற்றுவது போல் ஒரு சுற்றிவிட்டு வந்து அவன் மடியில் 2 முன்னங்கால்களையும் தூக்கி வைத்தது. வாட்ச்மேன் துணிப்பைக்குள் கையை விட்டு நாய் பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து பிரித்து 2ஐ தூக்கி மேலே எறிய 2ஐயுமே தாவி மண்ணில் படாமல் கவ்விக்கொண்டது. போர்ட்டிகோவில் இளம் நீளத்தில் ஒரு பழைய மாடல் ஃபியட் கார் நின்று கொண்டிருந்தது. அங்கங்கே பெயிண்ட் உதிர்ந்திருந்தது. பங்களாவின் உள்ளே மாடியில் அந்த நீள் செவ்வக ஹால் ஒரு கெமிஸ்ட்ரி லெபார்டரி போல் இருந்தது. குடுவைகள், பர்னர்ஸ், கிளாஸ் டியூப்ஸ், கண்ணாடி குப்பிகளில் ஏதேதோ திரவங்கள். அதனை ஒட்டி ஒரு தனி அறை, விசாலமான மேஜை மேல் பிரிண்டருடன் கூடிய கம்ப்யூட்டர், குளிர்பதனம் செய்யப்பட்ட காற்று. மேஜையின் எதிரே வசதியான நாற்காலியில் அவன் அமர்ந்திருந்தான். கிறுக்கல்களாக எழுதப்பட்டிருந்த காகித குறிப்புகளை பார்த்து கொண்டு அவனது 10 விரல்களும் கம்ப்யூட்டருக்கு அதன் மொழியில் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்க, கம்ப்யூட்டரின் டெலிவிஷன் திரையில் பச்சை வரிகளாக வெளிப்படுத்தி கொண்டு தனது நினைவு சேகரிப்பு தட்டிலும் பதிவு செய்து கொண்டிருந்தது அது. தன் காகித குறிப்புகளின் கடைசி பகுதியை ஃபீட் செய்துவிட்டு விரல்களில் சொடுக்கெடுத்தான். திரையில் முதல் வரியில் இருந்து பார்க்க விரும்பி அதற்கான பட்டன்களை தட்ட டெர்மாட்டின் என்ற தலைப்பில் வரிகள் ஆரம்பித்தன. அதன் நடுவே நிறுத்தி சில தவறுகளை சரி செய்தான். திரையில் கடைசி வரி வரை படித்து பார்த்துவிட்டு திருப்திகரமாக தலையை அசைத்தான். திரையை அணைத்தான். கம்ப்யூட்டரின் வேறொரு பகுதியில் பொருத்தி இருந்த டிஸ்கை வெளியில் எடுத்தான். சதுர வடிவில் இருந்த அதை அதற்கான திக் உரைக்குள் போட்டான். உரையின் மேல் பாரதம் வாழ்க என்று பேனாவால் எழுதினான். மர அலமாரியின் நகரும் கதவை நகர்த்தினான். நிறைய டிஸ்குகள் சீராக அடுக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மத்தியில் இதையும் வைத்தான். மூடினான். குறிப்பு காகிதங்களை எடுத்துக்கொண்டு அறையின் மூலையில் இருந்த வாஷ் பேசினுக்கு சென்றான். சிகரெட் லைட்டரை எடுத்து தீ தயாரித்து ஒவ்வொரு காகிதமாக எரித்து பேசனில் போட்டான். இறுதியில் டேப்பை திறந்து கருகின காகிதங்கள் தூள் தூளாக மாறி பேசனின் அடியில் புறப்பட்ட இரும்பு பைப் வழியாக பயணம் செய்து வீட்டின் சாக்கடையில் சங்கமமாகின. அவன் அந்த குளிர் அறையை விட்டு வெளிப்பட்டான். படிகளில் இறங்கி கீழே வந்தான். லேசாக அவன் உதடுகள் விசிலடித்துக் கொண்டிருந்தன. ஹாலில் வட்ட வடிவத்தில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தின் மேல் சோஃபா செட்டுகள் போடப்பட்டிருந்தன. அமர்ந்தான். சிகரெட் எடுத்துக்கொண்டான். பற்ற வைத்து வாழ்வின் கடைசி சிகரெட் அதுதான் என்பது போல ரசித்து கதகதப்பான காட்டமான நிக்கோட்டின் புகையை அனுபவித்தான். ஆஷ்ட்ரேயில் நசுக்கிவிட்டு டெலிபோனின் ரிசீவரை எடுத்தான். சென்னைக்கான STD கோட் எண்களை தட்டிவிட்டு பிறகு 7 எண்களை நிதானமாக தட்டினான். எதிர்முனையில் ரிங்டோன் ஒலிக்க ஆரம்பித்ததுமே ரிசீவரில் ஒரு முத்தம் கொடுத்தான். ஹலோ என்று ஒரு ஹேர் ஹோஸ்டஸ் குரல். மணி 10:30, இன்னுமா தூங்கல? ஏய் தீபக், வாட் அ சர்ப்ரைஸ். சரியா 1 மாசமாச்சு நீ ஃபோன் செஞ்சு. எஸ், நம்ம சந்திச்சு 6 மாசமாச்சு தீபக். எஸ். என்னது எல்லாத்துக்கும் எஸ் எஸ்ன்ட்டு? நான் போனை வச்சிட போறேன்.
வச்சிடு, நான் மறுபடி கூப்பிடுறேன். நான் எடுக்கவே மாட்டேன். பார்க்கலாமா? நிஜமா போனை வச்சிடு, நான் மறுபடி டயல் பண்றேன். நீ எடுக்கிறியா இல்லையான்னு பார்த்துடலாம். வேணாம், நான் தோத்துடுவேன் தீபக். எங்கிருந்து பேசுறீங்க? கேட்க வேணாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி, கேட்கல. முடிஞ்சிடுச்சா உங்க கண்டுபிடிப்பு? ஓ எஸ், 20 பேரை தேர்ந்தெடுத்து சோதனை செஞ்சும் பார்த்தாச்சு வினிதா. குறிப்பிடத்தக்க வகையில 20 பேரும் 10 நாள்ல 100% வியாதி குணமாயிட்டாங்க. ஆயின்மெண்ட்டுக்கு கூட பேர் வச்சாச்சு. என்னது? டெர்மோட்டின். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீபக். உதட்டால என் உதட்டுக்கு சொல்லணும் வினிதா. நான் தயார். நீங்க தான் கொலை குத்தவாளி மாதிரி தலைமறைவா இருக்கீங்களே. ரகசியமா இது செஞ்சு முடிக்கத்தான் இப்படி ஒளியல் வினிதா. சரி, எப்போ சந்திக்க போறோம்? இன்னும் 24. போங்க தீபக், 3 more weeksா? வினிதா, நான் இன்னும் சொல்லி முடிக்கலையே. இன்னும் 24 மணி நேரத்துல நாம சந்திக்க போறோம். நிஜமா? நம்ப முடியாதுப்பா உங்களை. உங்க வீட்லயே இரு, நான் சென்னை வந்ததும் உனக்கு ஃபோன் செய்யறேன். ப்ராமிஸ்? வினிதாவோட உதட்டின் மேல் ப்ராமிஸ். வச்சிடவா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம் தீபக். ஃப்ரெண்டு வீட்டு ஃபோன்ல இதுக்கு மேல பேசக்கூடாது டியர். குட் நைட். தீபக் ரிசீவரை வைத்த போது வாசலில் கார் வந்து நின்று விளக்குகள் அணைப்பதை கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்த்தான். எழுந்து சென்று அழைப்பு மணி ஒலிக்கும் முன்பாகவே கதவை திறந்து, வா கௌதம், 1/4 மணி நேரம் லேட்டு நீ என்றான். கௌதம் பேண்டும் அரைக்கை சட்டையும் அணிந்திருந்தான். லேசாக தொந்தி, நெற்றியில் மையமாக விபூதி தீற்றல், சீராக கத்தரிக்கப்பட்ட மீசை. வர வழியில புதுசா ஒரு முருகன் கோயில் கும்பாபிஷேகம் செஞ்சிருந்தாங்க. இறங்கி கும்பிட்டு வந்த தீபக். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நீ. உன்ன 100கணக்கான தொழிலாளிங்க தெய்வமா நினைக்கிறாங்க. நீ என்னன்னா ஒரு சந்து கோயிலையும் விட்டு வைக்க மாட்டேங்கிற. இருவரும் ஒருவர் தோளில் மற்றவர் கையை போட்டுக்கொண்டு படிகள் ஏறினார்கள். தீபக், வேணா, இது ஒரு பெரிய விவாதம். பல தடவை நாம பேசிட்டோம். நம்ம விஷயத்துக்கு வரலாம். டெர்மோட்டின் தயாரிப்பு ஃபார்முலாவை கம்ப்யூட்டர் டிஸ்க்ல பதிவு செய்ய போறதா சொன்னியே, செஞ்சிட்டியா? முடிச்சிட்டேன். குறிப்பா எழுதி வச்சிருந்த காகிதங்களை முழுக்க எரிச்சிட்டேன். தனி அறைக்கு வந்து பாரதம் வாழ்க என்று எழுதின டிஸ்கை எடுத்து பொருத்தி கம்ப்யூட்டரை உயிர்ப்பிக்க திரையில் டெர்மோட்டின் ஆயின்மெண்ட் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் தயாரிக்கும் முறை, விளைவுகள், உபயோகிக்கும் முறை என்ற சகல விவரங்களும் மருத்துவ வார்த்தைகளோடு ஓடின. உன்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு தீபக் என்று கௌதம் அவனை அப்படியே கட்டி தழுவி கொண்டான். எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா இது? உலகம் முழுக்க லியூகோடெர்மா வியாதிக்கு நேரடியான, சரியான, சீக்கிரம் பலன் தரக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியாம பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் தோத்து போயிட்டாங்க. ஆனா நீ ஒரு எம்ஃபார்ம் ஸ்டூடெண்டான நீ அதை சாதிச்சு காமிச்சிட்டடா. தீபக் மெல்ல சிரித்து கொண்டான். கௌதம், என் சாதனை மட்டும் இதுல இல்லப்பா. எங்க குடும்பத்துல எங்க தாத்தாவுக்கு வெண்குஷ்டம் இருந்துச்சு. அதனால எங்க அக்காவை பெண் பார்த்துட்டு போனவங்க எல்லாம் பதிலே போட மாட்டாங்க. வெறுத்து போய் அக்கா மூட்டைப்பூச்சி மருந்து குடிச்சா. அப்போ நான் பிஃபார்ம் படிச்சிட்டு இருந்தேன். முடிச்சதும் ட்ரக் இன்ஸ்பெக்டர் வேலை எனக்கு கிடைச்சது. ஆனா மேல படிக்கணும், இந்த வியாதிக்கு ஒரு சரியான மருந்தை கண்டுபிடிக்கணுங்கிற வெறியில எம்ஃபார்ம் படிச்சேன். யூனிவர்சிட்டி லைப்ரரியில தோல்வியாதி சம்பந்தமா எத்தனை புத்தகங்கள் இருக்கோ அத்தனையும் நான் படிச்சு முடிச்சிருக்கேன். யூனிவர்சிட்டியில என் ஆராய்ச்சிக்கு பண உதவி கேட்டேன். சப்ஜெக்ட கேட்டுட்டு சிரிச்சாங்க. இம்பாசிபிள், நாங்க உதவி செய்ய முடியாதுன்ட்டாங்க. மத்திய சுகாதார இலாவுக்கு எழுதினேன், மருத்துவ பத்திரிகைகள்ல எழுதினேன். எல்லாரும் சிரிச்சாங்களே ஒழிய யாரும் எனக்கு உதவி செய்ய தயாராவே இல்லை. அந்த சமயத்துலதான் பள்ளி காலத்துக்கு அப்புறமா சந்திக்காத நாம சந்திச்சோம். எவ்வளவு செலவாகும்னு கேட்ட. 5 லட்சத்துக்கு மேல ஆகும்னு சொன்னேன். நீ தயங்கவே இல்லை. இந்த உன்னோட புது பங்களாவில குளிர்சாதனம் பொருத்தி ஒரு ஆராய்ச்சி கூடத்தை நிர்மாணிச்சு கொடுத்த. இப்படி ஒரு ஆராய்ச்சி செய்துட்டு இருக்கேன்னு யாருக்கும் தெரிய வேணாம்னு இந்த 6 மாசமா ரொம்ப ரகசியமா வச்சிருந்தேன். நீயும் ஒத்துழைச்ச. கௌதம், இந்த சாதனை என் தனிப்பட்ட முயற்சின்னு எப்படிடா சொல்ல முடியும்? தீபக் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினான். குரல் பிசிறடித்தது. பண உதவி செஞ்சிட்டதுனாலயே நான் இந்த பெருமையில பங்கு போட்டுக்க முடியுமா? இது என்ன வியாபாரமா? முழுக்க ஓன் மூளை, ஓன் திறமை. ராமனுக்கு அணில் சேவகம் மாதிரி என்னால முடிஞ்சதை செஞ்சேன். எத்தனை லட்சம் பேர் பயனடை போறாங்க தெரியுமா? அத நினை தீபக். ரைட்டு, இதை எப்படி உலகத்துக்கு வெளிப்படுத்த போற தீபக்? தீபக் நாற்காலியில் இருந்து எழுந்தான்.
ஜன்னல் அருகே நின்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து, கௌதம், நாளைக்கே பத்திரிகை நிருபர்களை கூப்பிட்டு சொல்லிட்டு கையை கட்டிட்டு உட்கார்ந்தா போதும். பெரிய பெரிய மருந்து கம்பெனிகள் நம்மளை தேடி வரும். மருந்துக்கு லைசன்ஸ் அப்ரூவல் இதெல்லாம் அவங்களே வாங்கிக்குவாங்க. ஒரு பெரிய தொகை பேசி வித்துடலாம். ஆனா அப்படி செய்ய போறதில்ல நான். ஏன்? என் டெர்மோட்டின் ஃபார்முலாவை வாங்குற கம்பெனி தயாரிக்கிறத ரகசியத்தை வெளியில சொல்ல மாட்டான். மோனோபோலியா இஷ்டத்துக்கு விலை நிர்ணயிச்சு கொல்ல லாபம் அடிப்பான். அதனால இன்னும் ஒரு வாரத்துல டெல்லியில ஒரு சர்வதேச தோல் வியாதி நிபுணர்களோட கான்ஃபரன்ஸ் நடக்க இருக்குது. அதுக்கு நம்ம மத்திய சுகாதார மந்திரி தலைமை தாங்குறாரு. கான்ஃபரன்ஸ்ல முக்கியமான ஐட்டம் லூகோடெர்மாவுக்கு எந்த புதிய வழிகள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது தான். அந்த கூட்டத்துல நான் என் ஃபார்முலாவை சமர்ப்பிக்க போறேன். அப்போ அது அரசாங்கத்தோட சொத்தாயிடும். குறைஞ்ச விலையில அரசாங்க மருந்து கம்பெனியே தயாரிக்கும், வெளிநாடுகளுக்கும் கொடுக்கும். சர்வதேச அளவுல இந்த மருந்தால பயனடைவாங்க. கௌதம் வந்து தீபக்கின் கைகளை பிடித்து கொண்டு, எவ்வளவு பெரிய பரந்த மனசுப்பா உனக்கு. நீ டெல்லிக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நானே செஞ்சிடுறேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அத இருக்கட்டும், ஒரு பெரிய விஞ்ஞானிக்கு நான் இதை கூட செய்யக்கூடாதா? அடுத்த வார கான்ஃபரன்ஸ்ல நீ இத கொடுத்ததுக்கு அப்புறம் உலக அளவுல புகழடைய போற தீபக். என்ன மறந்துடாத. சேச்சே, என்ன பேச்சு இது? நீ என்னோட காட்ஃபாதர் கௌதம். உன் உதவி இல்லாம இந்த கண்டுபிடிப்பே இல்லை. அத்தனை பேட்டியிலையும் சொல்லுவேன். எத்தனை பணக்காரனுக்கு மனசு வரும் இந்த மாதிரி? ஒருவேளை என் முயற்சி தோற்று போயிருந்தா இத்தனை லட்சம் நஷ்டத்தை சந்திக்க எவனுக்கு தைரியம் வரும்? கௌதம் வாட்சை பார்த்து கொண்டு சரி செய்து விட்டு, சரி, நான் புறப்படுறேன். கௌதம், நாளைக்கு நான் சென்னை போறேன். 2 நாள்ல வந்துடுவேன். கௌதம் கண் அடித்தான். என்ன, வினிதாவை பார்க்கணுமா? 6 மாசம் ஆச்சு கௌதம். அப்பப்போ போன்ல பேசுறதோட சரி. நான் எந்த ஊர்ல இருக்கேன், எனக்கு உதவுறது யாரு, எதுவுமே தெரியாது அவளுக்கு. நேர்ல பார்த்து பேசி டெல்லிக்கு அவளையும் அழைச்சிட்டு போகலாம்னு இருக்கேன். நிச்சயமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவளுக்கு. ஓட்ட காரை எடுத்துக்கிட்டு போக போறியா? என் காரை வேணும்னா தரட்டுமா? வேணாம், எங்க தாத்தா ஓட்டி அப்பா ஓட்டி இப்ப நான் ஓட்டுறேன். என் காரை 20 வருஷம் சர்வீஸ். தீபக், அப்புறம் தீபக், உன் கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் உனக்கு உதவினது நான் தான்னு உன் காதலி கிட்ட கூட சொல்ல வேணாமே, சரியா? 2 டிக்கெட் ஏற்பாடு செஞ்சிடுறேன். வினிதாவை பெங்களூருக்கு அழைச்சிட்டு வந்துரு. நான் புறப்படுறேன். குட் நைட். குட் நைட்ரா. கௌதம் தன் வெளிநாட்டு காரின் பின் சீட்டில் அமர்ந்த பிறகு கதவை சாத்திவிட்டு டிரைவர் தன் சீட்டில் அமர்ந்து கிளப்பினான். கார் செல்லும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்து விட்டு அதன் பிறகு உள்ளே போனான் தீபக். அத்தியாயம் 2. சந்தியா மெலிதான இரவு உடை அணிந்திருந்தாள். கட்டிலில் ஒரு கழித்து படுத்திருந்தாள். அறையின் பலவீன வெளிச்சத்தில் கூந்தலின் உதிரிகள் பொன் கம்பிகளாய் மின்னின. கபோர்டில் இருந்து ஜின் பாட்டிலை எடுத்து திறந்து கிளாஸில் ஊற்றி குடித்துவிட்டு பேண்டில் இருந்து லுங்கிக்கு மாறினான் கௌதம். சட்டையை கழற்றிவிட்டு வெற்று மார்போடு தன் மனைவியை அணுகினான். அருகில் படுத்து அணைத்துக் கொண்டு கூந்தலை முகர்ந்து காது மடலை கவ்வி உஷ்ண மூச்சுக்களுடன் சந்தியா என்றான். என்றாள் அவன் மார்பில் மேல் சாய்ந்து கொண்டு. சந்தியா டவர்ஸ், இதுதான் பேர். நல்லா இருக்கா? எதுக்கான பேர் இது? ஊட்டில வாங்கி போட்டிருக்கிற இடத்துல நான் கட்ட போற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பேர் இது. இப்பதான் சென்னையில ஒரு பங்களாவை 30 லட்சத்துக்கு வாங்கினீங்க. அதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு தொகை அட்ஜஸ்ட் செஞ்சதா சொன்னீங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு எவ்வளோ ஆகும்? எஸ்டிமேட் போட்டாச்சு சந்தியா, 40 லட்சம். எம்மாடி, 4-5 வருஷம் போகட்டும். அவசியமே இல்லை சந்தியா. இன்னைக்கு என்ன தேதி? 10. 14ஆம் தேதி நம்ம கைக்கு ஹாட் கேஷா 50 லட்சம் வருது. எப்படி? எல்லாம் நம்ம மூளைதான். முதலீடு வீரேந்திரா நகர் பங்களால என் ஃப்ரெண்டு தீபக்கு ஆராய்ச்சி கூட அமைச்சு கொடுத்தேன்ல. நீ கூட எதுக்கு இதுலலாம் பட்டுக்கிறீங்கன்னு கேட்டியே. வேஸ்ட்னு சொன்னியே, நினைவிருக்கா? ஆமா, அவன் டெர்மோட்டுன்னு ஒரு மருந்து லியூகோடோமாவுக்கு கண்டுபிடிச்சிட்டான். அப்படியா? அந்த ஃபார்முலாவை நம்ம தேசத்துக்கு ஒப்படைக்க போறானா? முட்டாள். ஏங்க, நல்ல காரியம் தானே. நீயும் முட்டாள்தனமா பேசுற சந்தியா. தூண்டில போட்டுட்டு கரையோரமா பொறுமையா நான் காத்திருந்ததுக்கு பலன் வேணாமா? புரியலையே. ஒரு வெளிநாட்டு தனியார் கம்பெனிக்கு அந்த ஃபார்முலாவை நான் 50 லட்சத்துக்கு விலை பேசிட்டேன் சந்தியா. ஐயோ, என்னங்க இது? அவர் கண்டுபிடிப்புக்கு நீங்க விலை பேசுறதா?
மூளை அவனதுதான், ஆனா பணம் என்னதாச்சே. ஆதாய நோக்கம் இல்லாம நான் எந்த காரியத்திலயும் இறங்குறது இல்ல சந்தியா. அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். துருதுருப்பான மூளை, ஆனா அப்பாவி. என்கிட்ட உதவி கேட்டப்போ இவன் சாதிப்பான்னு எனக்கு மனசுல பட்டுச்சு. அதனாலதான் துணிஞ்சு உதவி செஞ்சேன். இது ஒரு ப்ராஜெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் செஞ்ச பண உதவி முதலீடு, அவன் ஒரு இயந்திரம். ஃபார்முலா எனக்கு தான் சொந்தம். சந்தியா மௌனமாக இருந்தாள். என்ன ஒன்னும் பேசல? நீங்க சொல்றது எனக்கு நியாயமா படலைங்க. தீபக் சம்மதிச்சாரா? அறிவு இருக்கா உனக்கு? அவன் சம்மதிப்பானா? நாளைக்கு தீபக் சென்னை போறான். 2 நாள் ஆகும் திரும்ப. அந்த ஃபார்முலாவை அவன் கம்ப்யூட்டர் டிஸ்க்ல பதிவு பண்ணி வச்சிருக்கான். அவன் ஊருக்கு போனதும் அது ஏன் சொத்தாகி விடும். நான் அதை வித்துடுவேன். தீபக் திரும்பி வந்து சண்டை போட மாட்டாரா? கௌதம் சன்னமாக சிரித்தான். என்றான். எப்படி சொல்றீங்க? அவன் திரும்பி வர போறதே இல்லையே. சந்தியா திக்கென்று எழுந்து உட்கார்ந்தே விட்டாள். அப்படின்னா அவரை அவரை ஆமாம் என்றான். அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க சந்தியா. ஸ்காட்லாண்ட்ல இருந்து படம் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத படிக்கு ஒரு சின்ன தப்பு செய்யாம கச்சிதமா முடிச்சிடுவாங்க. எனக்கு பதறதுங்க. வேணாங்க, இதெல்லாம் வேணாம். தொழில்ல கணக்கு வழக்குல தில்லுமுள்ளு செய்யறது சகஜம். கொலை வரைக்கும் போக எப்படிங்க துணிஞ்சீங்க? சரிதான். சந்தியா டவர்ஸ் 3 மாடிகள், 2 லிஃப்ட், 20 கடைகள். என்னங்க சிரிக்கிறீங்க? கொலையெல்லாம் வேணாங்க. வர லாபம் போதும். துரோகம் எல்லாம் வேணாங்க. சந்தியா என்றான் கடுமையாக. பொதுவா நான் என்ன செய்யறேன், எப்படி சம்பாதிக்கிறேன்னு எதுவும் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. ஒரு மூடல சொன்னது தப்பா போச்சு. இதெல்லாம் நீ தலையிட வேணாம். எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். பேசினது நமக்குள்ள இருக்கட்டும். இதுக்கு மேல எதுவும் பேசாத. என் கோபத்தையும் கலராத. துரோகம்மா துரோகம். நேர்மையா சம்பாதிச்சா ஃபேக்டரி கட்ட முடியாது. பீரோ முழுக்க புடவையும் லாக்கர் முழுக்க நகைகளும் அடுக்க முடியாது. தூங்க பேசாம. சந்தியா உறங்கவில்லை. என் கணவரின் வெற்றியின் பின்னணியை இத்தனை நாட்களும் அறிந்து கொள்ளாதது என் தவறா? இவ்வளவு கொடூரமானவரா இவர்? அத்தியாயம் 3. ஒலித்த அலாரத்தை நிறுத்திவிட்டு கொட்டாவி விட்டான் தீபக். வானமும் கொட்டாவி விட்டு கொண்டிருந்தது. ஜன்னல் கண்ணாடிகளில் முத்து முத்தாக பனி தொங்கிக் கொண்டிருந்தது. ஈரம் துவட்டப்படாத மலர்களுக்கு தென்றல் பிரிவு உபச்சாரம் நடத்தி கொண்டிருந்தது. தீபக் வெந்நீரில் குளித்துவிட்டு வந்து உடுத்தி கொண்டான். கார் சாவியும் சூட்கேஸும் எடுத்துக்கொண்டு நேரம் பார்த்தான். மணி 6:15. அறையை விட்டு வெளியேறி ஹாலுக்கு வந்தபோது டெலிபோன். ஹலோ என்றான். நான் உங்க ஃப்ரெண்டு கௌதம் மனைவி பேசுறேன். வணக்கங்க. அவரு வாக்கிங் போயிருக்காரு, அந்த தைரியத்துல தான் பேசுறேன். ராத்திரி பூரா நான் தூங்கல. மனசு விதுக்கு விதுக்குன்னு இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க? என்ன விஷயம்? என் புருஷனை நீங்க நம்பாதீங்க. அவர் அவ்வளவு நல்லவர் இல்ல. சட்டுன்னு சொல்லிடுறேன். நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற மருந்த ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசியிருக்காரு. சென்னை போற உங்களை அங்கேயே வச்சு தீர்த்து கட்டவும் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. தீபக் கையில் இருந்த கார் சாவி நழுவி கீழே விழுந்தது. தொண்டை அடைத்தது. என்னால நம்பவே முடியலங்க. கௌதம் என்னோட நல்ல நண்பன். எல்லாம் வேஷம். என் வார்த்தையை நம்புங்க. உங்க கண்டுபிடிப்பையும் உங்களையும் காப்பாத்திக்கங்க எப்படியாவது. அதே சமயம் உங்களை நான் தான் எச்சரிச்சேங்கிறதையும் அவர்கிட்ட தெரியவே கூடாது. தெரிஞ்சா என்ன தீர்த்து கட்டிடுவாரு. இதுக்கு மேல விவரம் கேட்காதீங்க. மனசு கேட்கல சொல்லிட்டேன். தப்பிச்சிடுங்க புத்திசாலித்தனமா. எதிர்முனை வைக்கப்பட்டது. தீபக் பல நிமிடங்கள் பிரமிப்பு மாறாமல் அப்படியே நின்றான். பேசுவது கௌதமின் மனைவியேதான், அதில் சந்தேகமே இல்லை. சில முறை பேசி இருக்கிறேன். அவர்கள் சொன்னது எல்லாம் உண்மையா? கௌதம் இப்படி வேறு யாராவது எச்சரித்தால் சந்தேகப்படலாம். சொந்த மனைவியே சொல்லும் போது நம்பித்தான் ஆக வேண்டும். நான் தப்பிக்க வேண்டும். எனது அரிய கண்டுபிடிப்பும் தப்பிக்க வேண்டும். அவன் மனைவியையும் காட்டி கொடுத்து விடவே கூடாது. என்ன செய்யலாம்? 1/4 மணி நேர யோசனைக்கு பிறகு தீபக் ஒரு தீர்மானத்திற்கு வந்தான். மேலும் 1/2 மணி நேரம் கழித்து சூட்கேஸோடு காரை எடுத்துக்கொண்டு வாட்ச்மேனிடம் சொல்லிவிட்டு சென்னையை நோக்கி புறப்பட்டான். அத்தியாயம் 4. பேரு தீபக்கு, வயசு 30, உயரம் 5.7. இதுதான் அவன் போட்டோ. அடையார்ல ஜீவரத்னம் நகர்ல வீடு. தனி வீடு. வீட்டுல இவன் மட்டும்தான்.
இதுதான் சரியான அட்ரஸ். இப்போ போயிருக்கிறது அவனோட நீல நிற ஃபியட், நம்பர் CAD 1010. நேரா வீட்டுக்கு தான் போவான். அப்புறம் அவன் காதலி வினிதாவை சந்திப்பான். வினிதாவோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது. வினிதா ஒரு வீடியோ லைப்ரரி வச்சு நடத்திட்டு இருக்கா சாந்தோம்ல. தீபக் பெங்களூரை விட்டு புறப்பட்டு சரியா 1:10 ஆச்சு. அவன் சென்னைக்கு கார்ல போய் சேர்றதுக்கு முன்னால அவனை வரவேற்க நீ போயிடலாம். இதோ உன்னோட ஃப்ளைட் டிக்கெட். நீ கேட்ட 50,000 மொத்தமும் இந்த கவர்ல இருக்கு. இன்னும் என்ன விவரம் வேணும் தாஸ் உனக்கு? அலுவலகத்தில் குளிர் அறையில் தன் ரிவால்விங் சேரில் லேசாக அசைந்தபடி கேட்டான் கௌதம். நெற்றியில் விபூதி. எதிரே தாஸ் அமர்ந்திருந்தான். சிக்லெட் மென்று கொண்டிருந்தான். தாடையின் அசைவுகளுக்கு தகுந்தபடி நெற்றி ஓர நரம்புகளும் கழுத்தின் நரம்புகளும் அசைந்து கொண்டிருந்தன. உள்ளடங்கிய கண்கள், கூரான மூக்கு, மேலுதடு கவ்விய மீசை என்று கார்ட்டூன் சித்திரம் வரைய தோதாக இருந்தான். முழுக்கை காட்டன் சட்டையும் அதன் மேல் கையில்லாத காலரும் இல்லாத ஸ்வெட்டரும் அணிந்திருந்தான். ஜீன்ஸ் பேண்டின் கீழ்முனைகள் சுண்ணாம்பு அடிக்கும் மட்டை போல நார் நாராய் இருந்தது. வாங்கியதற்கு பிறகு ஷூவுக்கு பாலிஷை கண்ணில் கூட காட்டினதாக தெரியவில்லை. அந்த அறையில் ஸ்ப்ரே செய்யப்பட்டிருந்த ஏர் ஃப்ரெஷ்னரையும் மீறி லேசான துர்நாற்றத்தை மாத கணக்கில் துவைக்கப்படாத சாக்ஸ் இலவச விநியோகம் செய்து கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் எடுத்து தன் ஸ்வெட்டரின் உள் பாக்கெட்டுகளில் நிரப்பிக் கொண்ட தாஸ் சிக்லெட்டை துப்ப இடம் தேடிய பிறகு ஆஸ்ட்ரேக்குள் துப்பிவிட்டு, ஒரே ஒரு கேள்விதான் என்றான். கேளு. ஆளு இன்னார்தான்னு போலீஸுக்கு அடையாளம் தெரியணுமா, இல்ல தெரியாம திணற விட்டுடணுமா? சில வினாடிகள் யோசித்தான் கௌதம். அவன் இன்னார்னு போலீஸுக்கு அடையாளம் தெரியட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், அவன் கையில கட்டி இருக்கிற வாட்ச், கழுத்துல போட்டிருக்கிற செயின், மோதிரம், மணி பர்ஸ் இதெல்லாம் பறிச்சு எடுத்துக்கோ. அதாவது திருட்டுக்காக நடந்த கொலை. அதேதான், பிரமாதமா புரிஞ்சுக்கிறப்போ. 14 வருஷ சர்வீஸ் சார். வரேன். அப்பப்போ எனக்கு தகவல் சொல்லிடு. ரைட்டு. தாஸ் புறப்படும் முன் கௌதமின் சிகரெட் பாக்கெட்டில் இருந்து ஒன்றை உருவிக்கொண்டான். அவன் சென்றதும் கௌதம் பிரீஃப் கேஸை எடுத்து மேஜை மேல் வைத்து திறந்தான். பாரதம் வாழ்க என்று எழுதியிருந்த சற்று முன் அந்த பங்களாவில் இருந்து எடுத்து வந்த டிஸ்கை முத்தம் கொடுத்தான். உன் விலை 1/2 கோடி. உன் கதை வெளிநாட்டில் துவக்கம். உன்னை படைத்தவன் கதை இன்றோடு முற்றும். அதுவரை பொறுமையாக உறங்கு என் காஸ்ட்லி ஃபார்முலாவே. கௌதம் பிரீஃப் கேஸை மூடி அதை அருகில் இருந்த இரும்பு பீரோவுக்குள் வைத்து பூட்டி சாவி கொத்தை பாக்கெட்டில் போட்டுக் கொண்டான். இன்டர்காம் எடுத்து கோடவுனை அழைத்து வீரையாவை வர சொல்லு. வந்தான். 4 பேரை உன்னோட அழைச்சிக்கோ. வீரேந்திரா நகர் பங்களாவுக்கு போ. வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்ட, உள்ள மாடியில ஆராய்ச்சி கூடத்துல ஒரு சாமா இருக்க கூடாது. எல்லாத்தையும் டெம்போல ஏத்தி நம்ம வாழைத்தோப்புல குப்பையாக்கிடு. உடைக்கிறத உட, எரிக்கிறத எரி, புதைக்கிறத புத. மத்தியானம் வந்து பாப்ப, ஒரு சுவட இருக்கக்கூடாது. சுத்தமா இருக்கணும் அந்த ரூம். கடைசியா நம்ம ஆபீஸ் கம்ப்யூட்டர் அங்க இருக்கு. டெக்னீஷியன்களை கூட அழைச்சிட்டு போய் அதையும் கொண்டாந்துரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அவன் சென்றதும் போனை எடுத்து ரிசப்ஷனிஸ்டை கடுப்படித்தான். என்னாச்சு அந்த ஓவர்சீஸ் கால்? அர்ஜென்ட் காலுக்கு இவ்வளவு நேரமா? கேளுமா, சீக்கிரம் வாங்கி தர சொல்லு. கௌதம் அந்த வெளிநாட்டு காலுக்காக காத்திருந்தான். அத்தியாயம் 5. வினிதா குளித்த போது 3 முறை சோப்பு போட்டுக் கொண்டாள். டவல் சுற்றி கொண்டு ஈர பாதங்களுடன் அலமாரி திறந்து இளம் பச்சை நிற சுடிதாரை தேர்ந்தெடுத்தாள். அணிந்து கொண்டாள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் அமர்ந்து தீபக்கிற்கு பிடித்த இரட்டை பின்னல் போட்டுக்கொண்டாள். மேட்சிங்காய் கண்களில், காதுகளில், கழுத்தில் பிளாஸ்டிக் ஆபரணங்களை அணிந்தாள். குட்டி திலகம் போட்டு ஒட்டிக்கொண்டாள். உருத்தாத சிகப்பில் லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டாள். இமைகளின் முடிகளை பளிச் செய்து கொண்டாள். துப்பட்டாவை மார்பின் குறுக்கே போட்டு இடுப்பருகில் முடிச்சு போட்டுக் கொண்டாள். முன்னும் பின்னும் திரும்பி பார்த்து கொண்டாள். நினைவு வந்தவளாய் நெயில் பாலிஷ் போட்டுக் கொண்டாள். அறையை விட்டு வந்தாள். வினிதா, சாப்பிட்ட வரியா என்றாள் அம்மா. போய் டிஃபன் சாப்பிட்டாள். நேரமாகல கடைக்கு? மெதுவா சாப்பிடுறியே இன்னைக்கு? பையன் வந்தான், திறக்க சொல்லி சாவி கொடுத்து அனுப்பிட்டேம்மா. நான் போகல, இன்னைக்கு தீபக் வராராம். கை கழுவி விட்டு மீண்டும் அறைக்கு வந்து ஆங்கில நாவல் எடுத்துக்கொண்டு ஈசி சேரில் சாய்ந்து கொண்டு டெலிபோனை 2 பக்கங்களுக்கு ஒரு தடவை பார்த்து கொண்டாள். மினி சைஸ் தீபக் டெலிபோன் மேல் உட்கார்ந்து கொண்டு சிரித்தான். சீக்கிரம் அடிச்சு தொலைய கருப்பு பிசாசு.
இரவு 8:15க்கு போன் ஒலித்த போது வெறுப்பாய் வினிதா தன் ஒப்பனைகளை களைத்துவிட்டு இரவு உடைக்கு மாறியிருந்தாள். எரிச்சலுடன் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ வினிதா, நான் தான் தீபக் பேசுறேன். என்ன தீபக் இது? காலையில இருந்து உங்க போனுக்காக காத்திருந்து வெறுத்து போயிட்டேன். எப்ப வந்தீங்க? 4:15. இப்ப மணி 8:15 தீபக். வினிதா, நான் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கேன். சுருக்கமா சொல்றேன், நான் சென்னையில நுழைஞ்ச நிமிஷத்துல இருந்து ஒரு ஆசாமி என் காரை விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல பெட்டியை வச்சுட்டு உடனே உனக்கு போன் பண்ணத்தான் புறப்பட்டேன். நடுவுல ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு எனக்கு. இப்பதான் அவனுக்கு டேக்கா கொடுத்துட்டு ஒரு பப்ளிக் பூத்ல இருந்து உனக்கு போன் செய்ய முடிஞ்சுது. யார் அவன்? எதுக்காக உங்களை துரத்துறான்? சொன்னா பயப்படுவ வினிதா. என்ன கொலை செய்யறதுக்காக அலையிறான். தீபக், என்ன விளையாட்டு இது? விளையாட்டு இல்ல, சீரியஸா சொல்றேன். நான் மருந்தோட ஃபார்முலாவை ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்க்ல பதிவு பண்ணி வச்சேன் வினிதா. அதை திருடி வெளிநாட்டுக்கு விற்க திட்டம் போட்டிருக்கான். தெரிஞ்சதும் நான் சாமர்த்தியமா என் கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். அதை ரகசியமா ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி இருக்கேன். எங்க வச்சிருக்கேங்கிறத ஒரு ஆடியோ கேசட்ல. நோ நோ நோ, இதெல்லாம் போன்ல சொல்லக்கூடாது. நீ உடனே புறப்பட்டு நான் சொல்ற இடத்துக்கு வரியா? உங்ககிட்ட எல்லாம் சொல்லிடுறேன். ஒரு பொறுப்பும் ஒப்படைச்சிட்டு உடனே நான் டெல்லிக்கு போக போறேன். ஐயோ தீபக், எனக்கு எதுவுமே புரியல. நேர்ல வா, விவரமா சொல்றேன். நீங்க உடனே போலீஸ் உதவியை கேளுங்க தீபக். இல்ல, தேவையில்லை. என்கிட்ட சாமர்த்தியம் காட்டினவங்களுக்கு சாமர்த்தியமாகவே விளையாட்டு காமிக்க போறேன் வினிதா. இந்த நிமிஷம் எனக்கு எந்த ஆபத்துமே இல்லை. யாரோ துரத்துறதா சொன்னீங்களே தீபக்? ஒரு ஹோட்டல் வாசல்ல காரை நிறுத்திட்டு உள்ள வந்தேன். அவனும் பைக்கை நிறுத்திட்டு உள்ள வந்தான். அதுக்கு முன்னாடி நான் வேற வழியா வெளியேறி ஆட்டோ பிடிச்சு ரொம்ப தூரம் வந்துட்டேன். அந்த ஹோட்டல்ல 100 கடைகள் இருக்கு. அந்த தடிய அங்க என்ன தேடிட்டு இருப்பான். நீ உடனே வா வினிதா, உங்ககிட்ட பேசிட்டு நான் உடனே புறப்படணும். சரி, எங்க வரணும்? ராய்பேட்டையில ஜான்சி ராணி பூங்கா தெரியுமா? ஒரு தடவை நாம போயிருக்கோம். வாட்ச்மேன் கிடையாது, கூட்டமே இருக்காது, லவ்வர்ஸ் தான் வருவாங்க. ஆமா, ஒரு தடவை போனோம், நினைவிருக்கு. வந்துடு. போன தடவை உட்கார்ந்திருந்தா அதே சிமெண்ட் பெஞ்சில உட்கார்ந்திருக்கேன். சீக்கிரம் வந்துடு. வினிதா ரிசீவரை வைத்தாள். படபடப்பை அடக்கி கொண்டாள். இரவு உடையில் இருந்து அவசரமாக மீண்டும் சுடிதாருக்கு மாறினாள். பணம் எடுத்து கைப்பையில் வைத்துக் கொண்டு அம்மாவிடம் சொல்லிவிட்டு ஹெல்மெட் அணிந்து தன் மொஃபட் வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். ஜான்சி ராணி பூங்காவின் முகப்பு வாசலுக்கு முன்பு வண்டியை நிறுத்தின போது மணி இரவு 9 நெருங்கி கொண்டிருந்தது. ஜான்சி ராணி பூங்கா என்று சிமெண்ட் பிளாக்குகளால் அமைக்கப்பட்டிருந்த எழுத்துக்களில் பாதிக்கு மேல் சிமெண்ட் கொட்டி போய் உள்ளே இரும்பு கம்பிகள் தெரிந்தன. சோகையான 60 வாட்ஸ் பல்பை சுற்றி அதனை மனம் முடிக்க சுயம்பரத்திற்கு வந்திருந்த 100கணக்கான கொசுகள் முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தன. மொஃபட்டின் சாவியை எடுத்துக்கொண்டு கதறலுடன் நகர்ந்த துருப்பிடித்த இரும்பு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் வினிதா. அடைசலாக மரங்கள், புதர்கள், தரையெங்கும் உதிர்ந்த இலைகள், பறவைகளின் எச்சங்கள், கீச் கீச் என்று இன்று காலையில் இருந்து நேர்ந்த அனுபவங்களை மனைவிகளிடம் சொல்லிக் கொண்டிருந்த புருஷ பறவைகள். ஒரு புதரின் பின்னணியில் இருந்து கண்ணாடி வளையல்களின் சினுங்கல்களும் சிகரெட்டின் புகையும் வந்து கொண்டிருந்தன. கடந்து நடந்தாள். பார்க்கின் கடைசியில் அந்த சிமெண்ட் பெஞ்சில் நிழலாக தீபக் தெரிந்தான். இவளுக்கு முதுகு காட்டி கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான். ஏதோ சிந்தனையில் இருப்பது தெரிந்தது. வினிதா தனது செருப்பின் சப்தம் கேட்காமல் மெதுவாக பாதங்களை பதித்து அவனை பின்பக்கமாக அணுகி அவனை பதற வைக்கும் நோக்கத்தில் பே என்று அவன் காதுக்குள் அலறினாள். தீபக் பதறி அடித்துக் கொண்டு எழவில்லை. வினிதா வியந்து முன்பக்கம் வந்து பார்த்து அவன் மார்பில் இருந்து இன்னும் வழிந்து கொண்டிருந்த சொத சொதப்பான இரத்தத்தை மங்களான வெளிச்சத்தில் பார்த்து மேலே சொருகியிருந்த அவன் விழிகளை பார்த்து தீபக் என்று அலறினாள். பறவைகள் ரெக்கைகளை சடசடத்தன. அத்தியாயம் 6. கன்னத்தில் கை தாங்கி அறையின் மூலையில் வெறித்து கொண்டு குஜராத்தின் நிலநடுக்கத்தில் மொத்த குடும்பத்தையும் இழந்தவன் போல படு சோகமாக அமர்ந்திருந்தான் பரத். இடம், வீடு, உடை, லுங்கி பனியன். வாசலில் காரை கொண்டு வந்து நிறுத்தி ஹார்ன் அடித்து பொறுமை தீர்ந்து போய் வேகமாக உள்ளே வந்து மை காட், நீங்க இன்னும் ரெடி ஆகலையா பரத் என்று சுசீலா கேட்டது கூட அவன் காதுகளில் விழவில்லை. ஆழ்நிலை தியானக்காரனாய் ஓவியர்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் ஒரு மாடலை போல போஸ் மாறாமல் அப்படியே அமர்ந்திருந்த அவன் தோளை தொட்டு பரத், என்னாச்சு? டிவி சீரியல் ஏதாவது பார்த்து தொலைச்சிங்களா? பரத் விழிகளை உதறிக்கொண்டு அவளை பார்த்தான். சுசி, டேப்ல ஷெனா இருந்தா போட, அலமாரியில உள்ளன் சால்வை இருந்தா எடுத்துக்கூட,
பீச் வரைக்கும் போய் ஒரு சோக பாட்டு பாடிட்டு வந்துடுறேன். என்ன சோகம் இப்போ என்றாள், தன் பனியனின் கீழ்முனைகளை சரியாக இழுத்து கொண்டு விட்டு. சுருக்கங்கள் நீக்கி இப்போது எழுத்துக்கள் தெளிவாகின. டோன்ட் என்லார்ஜ் திங்ஸ். அவளை நிமிர்ந்து பார்த்தான் பரத். இல்ல சுசி, நான் விஷயத்தை பெருசுபடுத்தல. கடைசியில மாவன் இப்படி செய்வான்னு நான் ட்ரீம்ல கூட நினைக்கல சுசி. என்ன செஞ்சா அப்படி? இப்பதான் வந்து சொல்லிட்டு போறா. ராஜினாமா செய்யறாளாமா? அப்படின்னா தான் நான் கேக் வெட்டி சாப்பிடுவேனே. பின்ன என்னவா? கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். வீட்டுல முடிவு செஞ்சுட்டாங்களாம். அவ்வளவுதானே, அதுக்கு என்ன? புருஷன் என்ன செய்யறான் தெரியுமா? சர்க்கஸ்ல வேலை பாக்குறான். பழைய ஹெவி வெயிட் சாம்பியன். ஒரே நேரத்துல இவன் மேல 15 பேர் உட்காருவாங்களாம். 100 கிலோவை பல்லால தூக்குவானா. ஒரு புது இடத்துல டென்ட் போடுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பள்ள மேடை சரி செய்ய இவனை தான் உருள சொல்லுவாங்களாம். டூ மச் டூ மச். அதுக்கும் உங்க சோகத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன நீ கொஞ்சம் கூட உனக்கு பாசமே இல்லையா? நீ வளர்த்த பூச்செடியை மாடு மிதிச்ச உனக்கு எப்படி இருக்கும்? கன்ஸ்லேட்டா நம்ம கிட்ட வந்த மாதவிய ஸ்பெஷல் டியூஷன் எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்து எல்லா கலர்லயும் பிரா கிடைக்குமான்னு அவ கேட்டது கூட இன்னும் என் காது கிட்ட ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி அரும்பாடுபட்டு அவளோட அறிவை வளர்த்தேனோ இல்லையோ, அழக வளர்த்தேனே சுசி. கொஞ்சம் அந்த காட்சியை யோசி. நசிக்கிடுவாங்களே. நீ வேணும்னா பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நாமெல்லாம் குழம்புதான் போறோம், முன்பக்கம் பின்பக்கம் புரியாம. will you please stop your nonsense பரத்? எதுக்கு சோகப்படுறதுன்னு இல்லையா? இப்போ என்னோட வரியா இல்லையா? எங்க சரிதா கைத்தறி எக்ஸிபிஷன் போறதா நேத்தே பேசணுமா இல்லையா? கமான், உங்களுக்கு சரியா 5 நிமிஷம் தரேன். தா என்று வாங்கி கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தான் பரத். 6வது நிமிடம் வெள்ளை பேண்ட், கருப்பும் சிகப்பும் கோடுகள் ஓடி முழுக்கை சட்டை அணிந்து அவள் முன்னால் நின்றான். நான் ரெடி. கொஞ்சோண்டு தூக்கு கலக்கம் தான் பாக்கி இருக்கு. ஒரு பச்சை கொடுத்துட்டேன்னா தெளிஞ்சு தெம்பாயிடுவேன் என்று தாய்க்குருவியிடம் ஆகாரம் எதிர்நோக்கின குஞ்சு குருவி ஆட்டம் உதடுகளை வைத்து கொண்டான். நான் சினிங்கி, நீங்க கெஞ்சி, நான் ஓடி, நீங்க துரத்தி, இதெல்லாம் 5 வருஷம் முன்னாடி எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு பரத். ஏன் இப்ப என்ன? இன்ஹிபிஷன் காணாம போயிடுச்சு. எஸ், கமான் டியர்னு கொடுக்க தான் தோணுது, பிகு பண்ண தோணல. இங்க பாரு, இதே மாதிரி பேசுவ, சரின்னு காரியத்துல கண்ணும் கருத்துமா இறங்குற சமயம் பார்த்து ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல் வந்துடும், இல்லைன்னா கேஸ் வந்துடும். இந்த கேஸ ஜெயிங்க, மொத்தமா தரேன்னு சொல்லுவ. யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி முற்றும்க்கு 1 இன்ச்சு மேல பஞ்சால தொடுற மாதிரி தொட்டுட்டு போயிடுவ. இன்னைக்கு நீயும் தோதா பேசிட்ட, கதவும் சாத்தி இருக்கு. அதனால இப்போ மொத்தம் எத்தனை வகைப்படும், அவை யாவை என்கின்ற கேள்விக்கு 2 பேருமா சேர்ந்து பதில் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, டைம் ஆச்சு பரத் என்று மட்டும் குறும்பாக சொன்னாள். பரத் அவள் தோள்களில் கை போட்டு கண்களை உற்று பார்த்து பிறகு தன் உதடுகளை ஈரம் செய்து கொண்டு அவள் முகத்தை நெருங்க டெலிபோன் அலறியது. நோ, நான் எடுக்க போறதில்ல. அது அலறிட்டு இருந்தா ஒரு ஈடுபாடே இருக்காது. எடுங்க பரத், நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். 2 வார்த்தையில பேசி வச்சுட்டு புறப்படுங்க, போலாம். 2 வார்த்தையில அவ்வளவுதானே? பரத் ரிசீவரை எடுத்து ராங் நம்பர் என்று வைத்துவிட்டு திரும்பி, ஏய் என்ன இது, செருப்பு போட்டுட்ட, 300 கூட முடியலையே சுசி. அந்த சபல வினாடி தாண்டியாச்சு பரத். இனிமே எந்த நாளோ எந்த நிமிடமோ, வாங்க போலாம். பரத் டெலிபோனை முறைக்க அது மீண்டும் ஒலிக்க துவங்கியது. கோபமாக எடுத்து, சொன்னா புரியாது, ராங் நம்பர், தவறான எண். அது மிஸ்டர் பரத் வீடு இல்லையா? பரத் உடனே குரல் தணிந்து, இப்போ பேசுனீங்களா இல்ல புல்புல் தாரா வாசிச்சிங்களா மேடம் என்றான். என்ன, அந்த பக்கத்துல பேசுறது ஒரு சேலையா? தெரியுதே, நெளியாம உட்காந்து பேசுங்க என்று காத்திருந்தாள் சுசீலா. பேசுறது மிஸ்டர் பரத்? ஆமாம் ஆமாம், முதல்ல ராங் நம்பர்னு. ஒரு கொள்ள கூட்டத்து பாஸ்கெட் இருந்து போன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். போனை எடுத்ததோ ராங் நம்பர்னு நானா சொன்னா அவன் ஒரு செய்தி சொல்லுவான். அதுதான் நான் மிஸ்ன்னு தெரியாம பாஸ்ன்னு நினைச்சிட்டேன். மிஸ் தானே? ஆமாம் சார், நான் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும். இன்னைக்கு சண்டே ஆச்சே, வீட்டில் வந்து பார்க்கலாமா? 1 நிமிஷம். பரத் ரிசீவரை பொத்தி கொண்டு, சுசி, எக்ஸிபிஷனுக்கு நீ மட்டும் போயிட்டு வந்துடுறியா? முக்கியமான கேஸ் மாதிரி தெரியுது, அர்ஜென்ட்டா, வீட்டில் வந்து சந்திக்கலாமான்னு கேட்குறாங்க. பரத், ஆஃபீஸ் விஷயங்களா ஆஃபீஸில் தான் வச்சுக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேனா? 7 இல்லை 8 தடவையோ சொல்லியிருக்க. ஆனால் அர்ஜென்ட்டுன்னு இது என்ன செலவு கடையா? அர்ஜென்ட் ஆர்டினரின்னு நாளைக்கு நம்ம ஏஜென்சி ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்க சொல்லுங்க.
கேஸ் கையை விட்டு போயிடும் சுசி. போனா போகட்டும். என்ன நீ புரியாம பேசுற? நம்ம விட்டா அவளுக்கு எத்தனையோ பேர் உதவ தயாரா இருக்காங்க. தொழில் முக்கியம். நான் அவளை வர சொல்ல போறேன். சுசிலா 2 முறை கோபமாக விம்மி தனிய விட்டு சுற்றிலும் பார்த்து ஒரு காகிதம் மட்டும் கிடைக்க அதை எடுத்து கசக்கி அவனை நோக்கி எறிந்து விட்டு, நம்ம கார்ல 3 இடத்துல டொங்கு விழ வைக்கிறேன் என்றாள். வேகமாக வெளியேறினாள். ஹலோ, நீங்க உடனே வாங்க. உடனேனா 1 நிமிஷம் ஆகும்ல? அதுக்குள்ள வந்துடுவேன் சார். போனை வைக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜென்ட்டா உங்க பேரை சொல்லிடுங்க. வினிதா என்றாள். அத்தியாயம் 7. CAD 1010 இளம் நீல ஃபியட் காரில் வந்து இறங்கின வினிதா சுவாரஸ்யம் ஏற்படுத்தாத ஒரு டல் கலர் சேலை கட்டியிருந்தாள். கைகூப்பி வணங்கிய போது நகங்களில் பாலிஷ் உதிர்ந்திருந்தன. அங்கங்கே கண்களுக்கு கீழே லேசான கருமை, கன்னங்கள் லேசாக வீங்கியிருந்தன. துலாபாரம் படம் பார்த்துவிட்டு நேராய் வந்தவள் போல் இருந்தாள். 10 வினாடிகளுக்கு ஒரு முறை நளினமாக மூக்கை உறிஞ்சிக் கொண்டாள். கொண்டு வந்து வைத்த குளிர்பானத்தை உடனே எடுத்து சென்று வைத்துவிட்டு பீங்கான் கோப்பையில் டீ கொண்டு வந்து வைத்தாள். அவள் ஆர்வமாக டீ குடித்தாள். குடித்ததும், பரத், கண்ணாடியில என்னை பார்த்தா எனக்கே சகிக்கல. எப்படி இருந்தவ 3 நாள்ல எப்படி மாறி போயிட்டேன் பாருங்க. எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதே, ஆனா இப்போ ஒரு எருமை மாடு குளிச்சுட்டு போன ஒரு குட்டை மாதிரி ரொம்ப கலங்களாதான் இருக்கீங்க. என்ன உங்க பிரச்சனை? ஜலதோஷம்னு சொல்லாதீங்க. 6 மாசம் கழிச்சு ஆசையா என் தீபக்கை பார்க்க போனேன் சார். நான் பார்த்தது அவர் பொணத்தை தான். சினிமா ட்ரெய்லர் மாதிரி நடுநடுவுல சொன்னா எனக்கு எதுவுமே விளங்காதுங்க. தீபக்னு ஒரு ஆசாமி இறந்து போயிட்டாருங்கிறத தவிர வேற ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்னது? அதாங்க, விலாவாரியா சொல்லுங்க. வேணாமா? சுத்தமா ஜோக்கே வேணாமா? சரி, சோமயாஜாலு மாதிரி நான் மூஞ்ச வச்சுக்கிட்டாச்சு. இனி நோ கிராஸ் டாக். யூ டக் டக் டாக். வினிதா சொன்னாள். பரத் டேப் ரெக்கார்டரை இயக்கி பதிவு செய்யும் பட்டன்களை அழுத்தினான். தீபக் தனக்கு வெளியூரில் இருந்து போன் செய்தது, பிறகு சென்னை வந்து போன் செய்தது, போனில் பதட்டமாய் சொன்னது, ஜான்சி ராணி பூங்காவுக்கு வர சொன்னது, தான் அங்கே சென்று இறந்த தீபக்கை பார்த்து அழுதியது வரை சொல்லிவிட்டு, இன்னொரு கப் டீ கிடைக்குமா என்றாள் வினிதா. பரத் உள்ளே சென்று தயாரித்து எடுத்து வந்து தந்துவிட்டு, வினிதா, நீங்க மேல சொல்றதுக்கு முன்னாடி சில சந்தேகங்களை நான் சரி செஞ்சுக்கிறேன். 6 மாசமா தீபக் எங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? தெரியாது சார். மாசம் ஒரு தடவை போன்ல மட்டும் பேசினாரு. அப்பவும் அவரோட நம்பரை சொல்லல. ஒரு ஃப்ரெண்ட் ஆராய்ச்சிக்கு உதவுறதா சொன்னாரே ஒழிய எந்த ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லல. எல்லாத்தையும் சொல்ல இருந்தாரு, அதுக்குள்ள அவரை கொன்னுட்டாங்க. இது நடந்தது 11ஆம் தேதி ராத்திரி தானே? ஆமா. சரி, அப்புறம் போலீஸ் என்ன செஞ்சுது? வழக்கம் போல போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. தீபக்கு பேரண்ட்ஸ் இல்ல, நெருங்கின உறவுக்காரங்களும் இல்ல. கையெழுத்து போட்டு வாங்கி மின்சார தகனம் நடத்தி சாம்பலை கரைச்சாச்சு. காரை கண்டுபிடிச்சு எங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவரோட வீட்டுல ஆராய்ஞ்சிட்டு பூட்டுச்சாவிய ஒப்படைச்சிட்டாங்க. என்ன சர மாரியா கேள்விகள் கேட்டாங்க. 6 மாசமா ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு ஃப்ரெண்டு உதவியோட ஏதோ ஒரு ஆராய்ச்சி நடத்திட்டு இருந்தாருன்னு மட்டும் சொன்னேன். என்ன ஆராய்ச்சினோ அதுல அவர் வெற்றி அடைஞ்சதையோ, கம்ப்யூட்டர் டிஸ்க்ல ஃபார்முலாவை பதிவு செஞ்சு பத்திரப்படுத்திட்டதா அவர் சொன்னதையோ நான் போலீஸ்க்கு சொல்லல. ஏன்? போலீஸ் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. திஸ் இஸ் வெரி பேட் ஆட்டிடியூட் மிஸ் வினிதா. சில குற்றங்கள்ல ஏதோ ஒரு சில அதிகாரிங்க துணை போனதை வச்சுக்கிட்டு ஒரே மாதிரியா நீங்க டிபார்ட்மெண்ட்டை ஒட்டுமொத்தமா நம்பிக்கை இல்லாம பாக்குறது ரொம்ப தப்பு. சரி, அப்புறம் தீபக்கோட உடம்புல செயின், வாட்ச், மோதிரம், மணி பர்ஸ் இதெல்லாம் இல்ல. அதனால இது திருட்டுக்காக நடந்த கொலைன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துருவாங்க மாதிரி தெரியுது. இப்போ நான் இதுல இறங்கி கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். நீங்க சட்டம் தண்டிக்க தவறினாலும் நான் தண்டிக்க தவற மாட்டேன்னு கடைவாய் பல்லு நெரிச்சு வசனம் பேசி அவனை குத்திட்டு ஜெயிலுக்கு போகணும், அதானே? இல்ல சார். அதனால என் தீபக் திரும்ப கிடைக்க போறாரா? நான் வந்தது அதுக்காக இல்ல. ஐ லீஸ்ட் பாதர் அபவுட் த கல்பிரிட். தீபக்கோட வாழ்க்கை லட்சியமே லூகோடமாவுக்கு சரியான மருந்து கண்டுபிடிக்கிறது தான் சார். அதை அவர் சாதிச்ச நேரத்துல அதற்கான புகழ் அவருக்கு கிடைக்கலையே. தவிர அந்த ஃபார்முலா நம்ம தேச மக்களுக்கு பயன்படாமலேயே போயிடுமோன்னு கவலையா இருக்கு. அந்த ஃபார்முலா அடங்கின டிஸ்க நீங்க கண்டுபிடிச்சு முறையா அதை நம்ம அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிக்கணும். பரத் நிமிர்ந்து பார்த்தான். அவளை அதிசயமாய் பார்த்தான். வினிதா, கொலை செஞ்சவன் அதை கைப்பற்றி இருக்க மாட்டார்னு சொல்றீங்களா?
வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரகசியமா பத்திரப்படுத்திட்டேன்னு சொன்னாரே, கத்தி முனையில எங்க பத்திரப்படுத்தினேன்னு கேட்டிருக்க மாட்டானா அவன்? உயிரே போனாலும் சொல்லியிருக்க மாட்டாரு அவரு. எப்படி பத்திரப்படுத்தினா சொன்னாரு? முழுக்க சொல்லி முடிக்காம விட்டுட்டாரே பரத். பாதி சொல்லிட்டு வந்தவரு சட்டுன்னு நிறுத்தி போன்ல வேணாம் நேர்ல வா சொல்றேன்னாரே. அந்த பாதி என்ன மறுபடி சொல்லுங்க. அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன் கேளுங்க. நான் கண்டுபிடிச்ச மருந்தோட ஃபார்முலாவை ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்க்ல பதிவு பண்ணி வச்சேன் வினிதா. அதை திருடி வெளிநாட்டுக்கு விற்க திட்டம் போட்டிருக்கான்னு தெரிஞ்சதும் நான் சாமர்த்தியமா என் கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். அதை ரகசியமா ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி இருக்கேன். எங்க வச்சிருக்கேங்கிறத ஒரு ஆடியோ கேசட்ல. நோ, இதெல்லாம் போன்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நேர்ல வர சொல்லிட்டாரு. போலீஸ் ஏதாச்சும் கேசட்டை கைப்பற்றினாங்களா? இல்லையே, அதையும் கேட்டுட்டேனே. பரத் அவளை மேலும் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் கேட்டுவிட்டு, இந்த கேஸ்ல விசாரணை அதிகாரி யாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு போன் செய்யறேன் என்றான். வினிதா எழுந்து கொண்டாள். இவ்வளவு ஆசையா யாருமே கேட்டதில்லைங்க. இன்னொரு கப் டீ வேணும்னாலும் போட்டு தரட்டுமா? தேங்க்ஸ், வேணாம், வரேன். உங்க வீடியோ லைப்ரரியில எவ்வளவு கேசட்ஸ் இருக்கும்? 2000க்கும் மேல இருக்கு. நாளைக்கு வரீங்களா? பார்க்கலாம். வந்தா போச்சு. அந்த ஃபார்முலாவை தேடி முடிச்சதும் உங்களை ஒண்ணு கேட்கணும். இப்ப வேணாம், போயிட்டு வாங்க என்று வாசல் வரை வந்தவன், யுத்த காலத்துல இந்த வண்டி ரொம்ப உதவி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமா இருக்கு விழுப்புண்கள் என்றான். தீபக்கின் காரை காட்டி குனிந்து, 4 சக்கரமும் இருக்கு. முதல் முறையாக சிரித்தாள் வினிதா. அப்பாடா, சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. வரேங்க. ராசிக்காக வச்சிருக்காரு தீபக். இந்த வண்டிய இன்னைக்கு 8000க்கும் மேல எவனும் கேட்க மாட்டான். அவ்வளவு பெரிய தொகையை மதிக்கிறீங்க? போயிட்டு வாங்க, நாளைக்கு போன் பண்றேன். வினிதா சென்றதும் உள்ளே வந்து 2 நாள் பேப்பர்களில் தீபக் கொலையை பற்றி போடப்பட்டிருந்த செய்திகளை கவனமாக வாசித்தான். ராயப்பேட்டை ஸ்டேஷன் கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் இந்த வழக்கை விசாரிப்பதை மனதில் குறித்து கொண்டான். அத்தியாயம் 8. பெங்களூர். அதே 14ஆம் தேதி அதே மாலை. கௌதம் தன் அலுவலகத்தின் வாசலில் காரில் வந்து இறங்கிய அந்த வெளிநாட்டுக்காரனை கைகுலுக்கி வரவேற்றான். உள்ளே அழைத்து சென்றான். வேலை நேரம் முடிந்து அனைவரும் சென்றிருக்க இவர்கள் இருவர் மட்டும் நடந்து தனி அறைக்கு வந்தார்கள். ஒரு ஓரமாய் வீரேந்திரா நகரில் இருந்து கொண்டு வரப்பட்ட கம்ப்யூட்டர். மிஸ்டர் ரெக்ஸ், பணம் கொண்டு வந்திருக்கீங்களா என்றான் கௌதம். இல்ல மிஸ்டர் கௌதம், நீங்க கொடுத்த மாதிரியை எங்க நாட்டுல குறிப்பிட்ட வியாதியஸ்தர்களுக்கு பயன்படுத்தி பார்த்ததில் பூரண குணம். எங்களுக்கு பூரண திருப்தி. உங்கள் மாதிரி தயாரிப்பை எங்கள் விசேஷ சோதனை சாலையில் மிகவும் ஆராய்ந்து பார்த்த நிபுணர்கள் திணறி போய்விட்டார்கள். அவர்களால் 4 வித ரசாயன பொருட்களை மட்டும்தான் அடையாளம் காண முடிந்தது. அதை தவிர இன்னும் 7 வகை மூலப்பொருட்களை இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. கலவை விகிதாச்சாரங்களுக்கும் திட்டவட்டமாக சொல்ல முடியவில்லை. உங்கள் கண்டுபிடிப்பு மிகவும் பாராட்டத்தக்கது. பாராட்டெல்லாம் சரி ரெக்ஸ், பணம் ஏன் கொண்டு வரல? தவறாக நினைக்க கூடாது. உங்களை பற்றி விசாரித்த போது அவ்வளவு நல்ல தகவல்கள் கிடைக்கவில்லை. அதனால் ஃபார்முலாவை எனக்கு கண்ணில் காட்டுங்கள். அடுத்த நிமிடம் நான் 50 லட்சத்துடன் தயாராய் இருக்கும் எனது நபருக்கு போன் செய்து வர சொல்கிறேன். அவன் எடுத்து வருவான். அதை கொடுத்துவிட்டு பெற்றுக்கொள்கிறேன். சரிதானே? கௌதம் புன்னகைத்தான். ரெக்ஸ் தன் செம்பட்டை தட்டின மீசையை தடவிக்கொண்டான். சரி, நீங்கள் என்னை சந்தேகப்படும் போது நானும் உங்களை சந்தேகப்பட்டே ஆக வேண்டியிருக்கிறது. உங்களிடம் ஆயுதம் எதுவும் கிடையாது என்பதை நான் உறுதி செய்து கொண்ட பிறகே ஃபார்முலாவை எடுக்க விரும்புகிறேன். ரெக்ஸ் எழுந்து நின்று 2 கைகளையும் உயரே தூக்கி கொண்டு, நீங்கள் என்னை சோதனை செய்து கொள்ளலாம் என்றான். கௌதம் அவனது கோட் பாக்கெட்டுகளிலும் பேண்ட் பாக்கெட்டுகளிலும் தடவி பார்த்துவிட்டு, திருப்தி, உட்காருங்கள் என்றான். பீரோவை திறந்து பிரீஃப் கேஸை எடுத்தான். அதனை திறந்து பாரதம் வாழ்க என்று எழுதின டிஸ்கை எடுத்தான். கம்ப்யூட்டரை அணுகினான். சுவிட்சுகளை ஆன் செய்து டிஸ்கை பொருத்தி திரையில் டெர்மோட்டின் ஃபார்முலாவை வரவழைக்க விரல் முனைகளில் ஆணைகள் இட்டான். திரையில் பச்சை வரிகளில் ஆங்கிலத்தில் அன்புள்ள நண்பனே என்று ஆரம்பித்தது. கௌதம் ஒன்றும் புரியாமல் பார்த்தான். நண்பனே, நீ இந்த ஆராய்ச்சியில் எனக்கு எவ்வளவோ உதவினாய். அவ்வளவும் நட்பின் பேரிலும் சமுதாயத்தின் மேல் உள்ள அக்கறையின் பேரிலும் நீ செய்ததாக நினைத்தேன். ஆனால் அவ்வளவும் சுயலாபம் கருதியே என்பதை புரிந்து கொண்ட போது மிகவும் வேதனைப்பட்டேன். என் கண்டுபிடிப்பு வெளிநாட்டுக்காரனுக்கு அடிமையாவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. போகிறேன். என் கண்டுபிடிப்பு ரகசியத்தோடு போகிறேன். உன் அனைத்து உதவிகளுக்கும் நன்றி. நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள் தீபக்.
துரோகி என்று கத்தினான் கௌதம். ரெக்ஸ் உதடுகளை பிதுக்கிக் கொண்டு எழுந்து கொண்டான். மிஸ்டர் கௌதம், இவ்வளவுதானா உங்க சாமர்த்தியம்? வருகிறேன். ரெக்ஸ், நில்லுங்கள். டீல் இஸ் டீல். எனக்கு இன்னும் 4 தினங்கள் அவகாசம் கொடுங்கள். ஃபார்முலா கொண்ட டிஸ்க் உங்கள் கையில் இருக்கும். ஐ சி, 4 தினங்கள்? ஓகே, காத்திருக்கிறேன். ரெக்ஸ் புறப்பட்டு போனதும் வெறி பிடித்தவன் போல் மேஜை மேல் இருந்த ஃபைல்களையும் பொருள்களையும் தூக்கி எறிந்தான் கௌதம். ரிசீவரை எடுத்து டயல் செய்து, விக்டரி ரெக்ரியேஷன் கிளப்பா? அங்க ஆரோக்கியதாஸ் இருக்காரா? பேச சொல்லுங்க. தாஸ், உடனே ஆபீஸ்க்கு வா, பெரிய சிக்கல் என்றான். தாஸ் வந்தபோது தொடர்ந்து 7 சிகரெட்டுகளை முடித்து 8வதை பற்ற வைத்தான் கௌதம். என்ன சார், கயிறுன்னு நினைச்சது பாம்பாயிடுச்சு தாஸ். ஒரு முக்கியமான ரகசியத்தை எனக்கு சொந்தமாக்கிக்கத்தான் தீபக்க தீர்க்க சொன்னேன். நீயும் பிரமாதமா முடிச்ச. போலீஸும் திருட்டுக்காக நடந்த கொலைன்னு நம்பிட்டாங்க. பேப்பர்ல பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஆனா நான் திருடி வச்சதா நினைச்ச ரகசியத்துல அவன் பித்தலாட்டம் செஞ்சுட்டான். ஒரிஜினலை தான் கையோட எடுத்துட்டு போயிருக்கான். அது தெரியாம அவனை கொன்னாச்சு. இப்போ அந்த ரகசியம் நம்ம கைக்கு வரணும், அவ்வளவுதானே என்றான் சிக்லெட் மென்று கொண்டு. ஆமா, இதோ பாரு, இது கம்ப்யூட்டர்ல பயன்படுத்துற டிஸ்க். டேப் ரெக்கார்டர்ல கேசட் மாதிரி, வீடியோ போடுறதுல கேசட் மாதிரி. கம்ப்யூட்டர்ல இந்த டிஸ்க இதுல விஷயங்களை சேகரிச்சு வச்சு மறுபடி திரைக்கு கொண்டு வரலாம். இதே மாதிரி ஒரு டிஸ்க்ல தான் அந்த ரகசியம் இருக்கு. அதோட மதிப்பு என்ன சார்? 5 லட்சம் தாஸ். இதை நீ கொண்டாந்துட்டா உனக்கு 1 லட்சம் தரேன். தாஸின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. தீபக் எடுத்துக்கிட்டு போன டிஸ்க் எங்க இருக்கு இப்போ? எனக்கு தெரியாது. அவன் வீட்டுல இருக்கலாம், இல்லைன்னா தான் காதலி வினிதா கிட்ட கொடுத்து வச்சிருக்கலாம். இந்த 2 தவிர வேற சான்ஸே இல்லை. இன்னைக்கே புறப்படுறேன். கௌதம் மேஜையின் டிராயரை திறந்து ஒரு சாவி கொத்தை எடுத்தான். ஒரு பேப்பரில் 4 வரிகள் எழுதினான். இந்தா, சென்னையில ராயபுரத்துல நான் வாங்கின பங்களாவோட அட்ரஸ், அதோட சாவி. உள்ள 2 ஏசி ரூம்ல இருக்கு. போன் கூட இருக்கு. சும்மாதான் பூட்டி வச்சிருக்கேன். உனக்கு நிச்சயம் உதவும். எந்த வகையிலன்னு புரியுதா? அந்த வினிதா குட்டியா அந்த பங்களாவுக்கு கொண்டாந்து வச்சுட்டு விசாரிக்க முறையில விசாரிச்சா கக்கிட்டு போறா. சரியா சார்? யூ ஆர் டூ கிளவர். இங்கிலீஷ்ல பாராட்டாதீங்க சார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டூ கிளவர் தான் என்று சிரித்து விட்டு 2 நாள்ல கொண்டாறேன். சென்னையில எனக்கு கிளையெல்லாம் இருக்கு, பூந்து விளையாடிடுறேன். பணம் எதுவும் வேணாம், கொடுத்துட்டு மொத்தமா வாங்கிக்கிறேன். தாஸ் ஷூ சரசரக்க சென்ற பிறகு கௌதம் தீவிரமாக யோசித்தான். தீபக் முதல் நாள் இரவு வரை நல்லபடியாக இருந்தவன் எப்படி திடீர்னு விழித்து கொண்டான்? என் திட்டங்கள் அனைத்தையும் அவனுக்கு எப்படி தெரிய வந்தது? அத்தியாயம் 9. புக்கிங் க்ளோஸ்ட் என்ற பனியனில் இருந்த சுசீலா போலாமா என்றாள் பரத்திடம். ஷூ மாட்டிக்கொண்டிருந்தவன் நிமிர்ந்து பார்த்து, சுசி, போறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கொஞ்சம் டீசென்டா வரக்கூடாதா? கூந்தலை பின்னால் விசிறிக்கொண்டு, என்ன என்ன டீசென்சி குறைச்சல் இந்த ட்ரெஸ்ஸுக்கு? சரி, காலையில நமக்குள்ள பிரச்சனை வேணாம். காரை நீ ஓட்டுறியா நானா? நீங்களே ஓட்டுங்க. வீட்டை பூட்டி கொண்டு தன் காரை கிளப்பினான் பரத். அருகில் அமர்ந்து கொண்ட சுசீலா, லூகோடெர்மாவை 10 நாள்ல அடியோட போக்குற ஒரு மருந்த ஒரு ஆள் கண்டுபிடிச்சதா எங்க ஹாஸ்டல் ஆயா கூட நம்ப மாட்டா. வீட்டை பூட்டி கொண்டு தன் காரை கிளப்பினான் பரத். அருகில் அமர்ந்து கொண்ட சுசீலா, லூகோடெர்மாவை 10 நாள்ல அடியோட போக்குற ஒரு மருந்த ஒரு ஆள் கண்டுபிடிச்சதா சொன்னா எங்க ஹாஸ்டல் ஆயா கூட நம்ப மாட்டாங்க பரத். ஏன் இந்த கேஸ் எடுத்தீங்க? அழகா இருந்தால அவ? கொஞ்சம் ஒட்டடை அடிச்சா அழகுதான். புறப்படுற சமயத்துல ஒரு தடவை சிரிக்க வைக்க முடிஞ்சுது. குழி விழுது அழகா. 10 நிமிஷத்துல வாங்கன்னு சொன்னதுனால ரொம்ப அவசரமா புறப்பட்டு வந்திருக்கணும் அவ. எதை வச்சு சொல்றீங்க? கடைசி கொக்கிய மாத்தி போட்டிருந்தா. யூ என்று அவன் காதை திருக, நான் என்ன செய்யட்டும், சேலை மெல்லிசு. முகத்தை பார்த்து பேச வேண்டியதானே? முகத்துல சோகம் இருந்துச்சு சுசி. அப்புறம் என்னையும் அது ஒட்டிக்கும். அப்புறம் அவ கேஸ நான் எடுத்துக்கிறதா சொல்லவே இல்லை. சுசி, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விசாரிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னேன். ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் காரை நிறுத்தினார்கள். இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் ஒரு முகம்தான் வைத்திருந்தார். அதில் 2 எலுமிச்சைகளை நிச்சயம் நிறுத்தி வைக்கலாம் போல ஐயனார் மீசை வேறு வைத்திருந்தார். போன்விட்டா நிறத்தில் பற்கள், நெற்றியில் நரம்புகள் கூடி பிரிந்து மேப் வரைந்திருந்தன. தலையின் மத்திய பிரதேசத்தில் மட்டும் வறட்சி, மற்ற பகுதிகளில் வெள்ளை வெள்ளையர் என்று சாகுபடி. வாங்க உட்காருங்க. கமிஷன் ஆபீஸ்ல இருந்து முருகேசன் போன் செஞ்சு இந்த மாதிரி வருவாங்க, ஒத்துழைங்கன்னு சொன்னாரு. பாப்பா என்ன படிக்குது?
சுசீலா தனக்கு பின்னே திரும்பி பார்த்தாள். உன்னதான் பாப்பா கேக்குறேன், எந்த காலேஜ்? நான் அவ்வளவு இளமையாவா இருக்கேன்? தேங்க்யூ வெரி மச். காலேஜ் படிப்பெல்லாம் எப்பவும் முடிச்சாச்சு என்றாள் சுசீலா. ஆமா சார், சுதந்திரத்துக்கு முன்னாடியே என்றான் பரத். கடைக்கண்களால் முறைத்தாள். சார், ஜான்சி ராணி பூங்கால கத்தி குத்தாகி இறந்து போனானே தீபக், அந்த வழக்க பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? தரவா விசாரிச்சிட்டேன் பரத். அவன் கொஞ்சம் மென்டல் மாதிரி நடந்துக்குவானா. வெண்கிருஷ்ணத்துக்கு மருந்து தயாரிக்க போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கான். அவன் படிச்ச யூனிவர்சிட்டியில போய் விசாரிச்சேன். எப்ப பார்த்தாலும் லைப்ரரியிலேயே கிடப்பானா. யார்கிட்டயும் சரியா கூட பேச மாட்டானா. ஆராய்ச்சிக்கு பண உதவி கேட்டு யூனிவர்சிட்டி மறுத்து இருக்கு. எங்க போறான் எங்க வரான்னே தெரியாதான். 6 மாசமா எங்கேயோ போயிட்டான். அவனுக்கு வினிதான ஒரு காதலி, அவளுக்கு கூட இருக்கிற இடம் சொல்லல. ஆராய்ச்சி பண்றேன்னு இருக்கான். ஒரு ஓட்ட காரை வச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் வெளியூர்ல இருந்து கார்ல வந்திருக்கான். காரை டீலக்ஸ் மெரினா ஹோட்டல்ல நிறுத்திட்டு ராய்பேட்டைக்கு ஆட்டோல வந்திருக்கான். பூங்காவுக்கு வினிதாவை வர சொல்லிட்டு காத்திருந்தான். ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத பூங்கா அது. எவனோ வந்து கத்திய சொருகிட்டு உடம்புல துணியோ அருணா கொடியும் தவிர எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். அவனை தேடிட்டு இருக்கோம். ஆக இந்த கொலைக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் தரல. எதேச்சியா நடந்த ஒரு திருட்டுக்கான கொலை அப்படித்தானே அப்படின்னு சந்தேகப்படுறோம். இன்னும் எந்த முடிவுக்கும் வரல சார். இது ரொம்ப திட்டமிட்ட கொலை. அந்த பொண்ணு வினிதா பாதி விவரங்களை சொல்லவே இல்லை. பரத் வினிதா தன்னிடம் சொன்ன அத்தனை விவரங்களையும் எதையும் விடாமல் சொல்லி முடித்தான். பாருங்களேன், விசாரணையின் போது இப்படி விவரங்களை மறைச்சா நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ்வளவு நடந்திருக்குதா? உண்மையில அவன் விஞ்ஞானியா? மூஞ்ச பார்த்தா தெரியலையே சார். விஞ்ஞானின்னு தனியா ஒரு மேக்கப் இருக்கா சார்? அவன் ஒரு எம்ஃபார்ம் ஸ்டூடெண்ட் படிச்ச காலத்திலேயே இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்கான். ஏன் கண்டுபிடிச்சிருக்க கூடாது? வினிதா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நடந்திருக்கிற கொலை அந்த ஃபார்முலா விஷயத்த நம்ப சொல்லுது. தீபக்கோட கார்ல வீட்டுல எல்லாம் சோதனை செஞ்சேனே பரத், அப்படி எந்த டிஸ்கும் நான் பார்க்கலையே. அவன் அதைத்தான் ரகசியமா பத்திரப்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்கானே. அது இருக்கிற இடத்த ஒரு ஆடியோ கேசட்ல பதிவு பண்ணி வச்சிருக்கணும். இப்ப நாம தேட வேண்டியது ஒரு குறிப்பிட்ட ஆடியோ கேசட். தீபக் கையில பை ஏதாவது வச்சிருந்தானா? பணத்தோட நீங்க கைப்பற்றின பொருட்கள் என்னன்னா சார்? பையெல்லாம் எதுவும் கிடையாது. சட்டை பேண்ட் பாக்கெட்ல 10 பைசா கூட கிடையாது. ஒரு சினிமா டிக்கெட்டோட கவுண்டர் ஃபாயிலும் கார் சாவியும் வீட்டு சாவி மட்டும்தான் இருந்துச்சு. பரத் குருவங்களை சொருக்கினான். சினிமா டிக்கெட்டா? என்ன தியேட்டர், எந்த ஷோ? எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டேன். மவுண்ட் ரோட்ல மினி ஆத்மா தியேட்டர் டிக்கெட். அது கொலை நடந்த அதே 11ஆம் தேதி சாயங்கால காட்சிக்கான டிக்கெட். தியேட்டர்ல விசாரிச்சேன். தீபக்கோட போட்டோ காட்டி விசாரிச்சேன். படம் போட்ட அரை மணி நேரத்துல எல்லாம் வெளியே வந்து காரை எடுத்துட்டு போயிட்டதா தியேட்டர் வாட்ச்மேன் உறுதியா சொன்னான். அவன் போய் கொஞ்ச நேரத்துல ஒரு மோட்டர் பைக் காரனும் புறப்பட்டு போனான்னா. நம்பர் கவனிக்கல, ஆள் அடையாளமும் சொல்ல தெரியல. அதனால வினிதா கிட்ட தன்னை யாரோ துரத்துறதா தீபக் சொன்ன அந்த ஆளா தான் இருக்கணும் அது. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் சொல்லி பிறகுதான் ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன். என்னது? தீபக் தன்னோட மரண வினாடிகள்ல ரத்தத்தை தொட்டு தன் உள்ளங்கால்ல 117ன்னு எழுதி வச்சிருந்தான். 117 அப்படின்னா யாருக்கு தெரியும்? நானும் அது ஏதாச்சும் ஹோட்டல் ரூம் நம்பரா இல்ல டோர் நம்பரான்னு ஒரு நாள் பூரா அலைஞ்சு பார்த்துட்டேன். என்னன்னு புரியல. அவன் உள்ளங்கால்ல எழுதி இருக்கிறத போட்டோ கூட எடுத்தோம். பாக்குறீங்களா? ஆறுமுகம் மேஜை இழுப்பறையில் இருந்து கவர் எடுத்து அதிலிருந்து எடுத்து காட்டினார். 117 என்று சற்று கோணலாக கீழ்முனைகளில் இரத்த வழியலுடன் எழுதப்பட்டிருந்தது. சார், நிச்சயமா இது அந்த ஃபார்முலா டிஸ்க் இருக்கிற இடத்த சொல்ற கேசட் இருக்கிற இடம் பத்தின ஒரு குறிப்பு தான். ரைட்டு, இப்பதானே எனக்கு இந்த டிஸ்க் விவகாரமே தெரியுது. நான் ஏதோ கிறுக்கி இருக்கான்னு தானே நினைச்சேன். அப்படியும் விடாம விசாரிச்சு வெறுத்து போயிட்டேன். அந்த சினிமா டிக்கெட் பாதியை பார்க்கலாமா என்றாள் சுசீலா. காற்றேனே என்று ஃபைல் பிரித்து ஒரு டைப் காகிதத்தின் கீழே பின்னடித்து வைத்திருந்த மினி ஆத்மாவின் டிக்கெட்டை அப்படியே ஃபைலுடன் காட்டினார். பரத் உன்னிப்பாக பார்த்தான். ரோ நம்பர் ஐ, சீட் நம்பர் 18 என்று எழுதியிருந்தது. ஆமா, 11ஆம் தேதி மாலை காட்சி டிக்கெட் தான். 8:15 போன் செஞ்சதா வினிதா சொன்னா. படம் ஆரம்பிச்சு அரை மணி நேரத்துல புறப்பட்டதாகவும் பின்னாடியே பைக்காரனும் துரத்துறதாவும் சொல்லியிருக்கான். அதனால நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? சொல்லுங்க. அந்த ஃபார்முலா செஞ்ச கொலைக்காரன் தான் கண்ல இருந்து தப்புறதுக்காக தியேட்டருக்குள்ள வந்திருக்கணும். அவனும் உள்ள வந்துட்டதை தெரிஞ்சதும் புறப்பட்டு அதுக்கப்புறமா டீலக்ஸ் மெரினா ஹோட்டலுக்கு வந்திருக்கணும். கரெக்ட்.
எதுக்கும் அந்த பைக்காரனை பத்தி தியேட்டர்ல மறுபடி தீவிரமா விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். செய்யுங்க சார். தீபக்கோட வீட்டுல நான் என் கோணத்துல ஒரு பார்வை பார்த்துடுறேன். எனக்கு கிடைக்கிற தகவலை சொல்றேன். உங்களுக்கு கிடைக்கிற தகவலையும் எனக்கு நீங்க சொல்லுங்க என்று எழுந்தான் பரத். சரி, என்ன சாப்பிட்றீங்க? அரிசிதான். இங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். எதுவும் வேணாம், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமான்னு பாருங்க. என்ன? இந்த மாதிரி பனியன் போட்டுக்கிறதுக்கு நியூசன்ஸ்ல புக் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். ஆறுமுகம் மண்டையை தடவிக்கொண்டு, புக்கிங் க்ளோஸ்டுன்னு தானே இருக்கு, ஸ்டார்ட்னு இல்லையே என்று சிரித்தார். நீங்க வேற, சிக்னலுக்கு கார் நிறுத்தினப்ப ஒரு சைக்கிள்காரன் குனிஞ்சு அப்போ டிக்கெட் பிளாக்லயாவது கிடைக்குமான்னு கேட்டான் சார். விருட் என்று கோபமாக வெளியேறிய சுசீலா விடாமல் ஹாரனை அழுத்தினாள். பரத் அலறி அடித்துக் கொண்டு முன்புறம் ஏறப்போன சமயம் விருட் என்று கியர் மாற்றி புறப்பட்டு, ஏய் சுசி சுசி என்று கத்த கத்த சாலையில் சீறி காணாமல் போனாள். பரத் தன்னை யாராவது பார்க்கிறார்களா என்று பார்த்து கொண்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தான். அத்தியாயம் 10. 60 கிலோமீட்டர் வேகத்தில் ரிவர்ஸில் வந்து சக் என்று பிரேக் அடித்து ஹார்ன் அடித்தாள் சுசீலா. பரத் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஓடி வந்து முன்கதவை திறந்து ஏறிக்கொண்டு, கோபம் போயிடுச்சா என்றான். இன்னும் இருக்கு. அப்புறம் ஏன் வந்த? மனசு கேட்கல. ரொம்ப சாஃப்டான மனசாச்சே, எனக்கு தான் தெரியுமே. இந்த மனசு தானே. அவள் கையை தட்டி விட்டு காரை நிதானமாக செலுத்து கொண்டு, இப்போ எங்க? சாந்தோ. என்ன அங்க? வினிதாவோட வீடியோ லைப்ரரி கடை இருக்கும், அங்க போய் அவளை பிக்கப் பண்ணிக்கிறோம். அடையார்ல தீபக்கோட வீட்டை திறந்து டிஸ்கோ இல்லனா அது இருக்கிற இடம் சொல்ற கேசட் கிடைக்குதான்னு தேட போறேன். 117ன்னு எதை குறிப்பிட்டு இருப்பான் தீபக்கு? மொட்டையா 117னா எதைன்னு யோசிக்கிறது? ஹோட்டல் ரூம் நம்பர், டோர் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், லாக்கர் நம்பர், ஒரு ஃபோன் நம்பரோட ஆரம்ப நம்பர், ரயில் நம்பர், ஏதாச்சும் டோக்கன் நம்பர். எந்த லைன்ல செஞ்சிக்கிறது பரத்? சிரமம்தான், ஆனா அந்த நம்பரை எதோடையாவது தொடர்பு படுத்தி ஆகணும் சுசீலா. மௌனமாக சிந்தித்தபடி வந்தார்கள். வினி சினி வீடியோஸ் என்று கடைக்கு பெயர் இருந்தது. வாசலில் தீபக்கின் குத்தினால் பள்ளம் விழும் டப்பா நீல ஃபியட் நின்று கொண்டிருந்தது. கண்ணாடி கதவுகளில் ஜாக்கி சானும் சில்வஸ்டர் ஸ்டாலினும் துப்பாக்கி தூக்கிய நிலையில் ஒட்டப்பட்டிருந்தார்கள். உள்ளே பிரமாதமாக டெக்கரேஷன் செய்யப்பட்டிருந்தது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் அமைக்கப்பட்ட ஃபால்ஸ் சீலிங், அலுமினிய சேனல்களும் சன்மைக்கா ஒட்டின அலமாரிகளும் ஒல்லியான டியூப் லைட்டுகளும் பிரமாதப்படுத்தி இருந்தன. தங்கள் பெயர்களை முதுகில் தாங்கிய வீடியோ கேசட்டுகள் வரிசை வரிசையாய் அடுக்கப்பட்டிருந்தன. ஒரு இளம் பெண் மிடி அணிந்திருந்தாள். ஹெட்போன் அணிந்து இடுப்பு பட்டையில் செருகின வாக்மேனில் இருந்து அவளுக்கு மட்டும் சப்ளை ஆகி கொண்டிருந்த இசையை ரசித்துக் கொண்டே என்ன வேண்டும் என்பது போல முகமசைத்தாள். ப்ளூ ஃபிலிம் இருக்கா? சரக்கென்று ஹெட்போனை எடுத்துவிட்டு, என்ன கேட்டீங்க என்றாள் கோபமாக. ப்ளூ லகூன் படம் இருக்கான்னு கேட்டேன். சாரி சார், இல்ல, எனக்கு வேற மாதிரி கேட்டுடுச்சு. ஓ, வினிதா இல்ல? பக்கத்துல பேங்க் வரைக்கும் போயிருக்காங்க, இப்ப வந்துடுவாங்க. இப்போ வந்து விட்டாள் வினிதா. நேற்றைக்கு இன்று கொஞ்சம் தெளிந்திருந்தாள். இளம் மஞ்சளில் சிகப்பு பூக்கள் உதிர்ந்த மெலிதான சேலை கட்டியிருந்தாள். குளிர்பானம் வரவழைத்து கொடுத்தாள். சுசீலா நுனி விரல்களில் அவளுடன் கை குலுக்கினாள். பரத் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை சந்தித்ததை சொல்லிவிட்டு, தீபக்கோட வீட்டு சாவி இப்போ உங்ககிட்ட இருக்கா என்றான். இருக்கே, ஏன்? வாங்க, அவர் குறிப்பிட்ட ஆடியோ கேசட் இருக்கான்னு பார்த்துடலாம். நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே, அவர் வீட்டில் டேப் ரெக்கார்டரே இல்லை, ஒரு கேசட் கூட கிடையாது. ஆனா அவர் ஒரு கேசட்டுன்னு குறிப்பிட்டதா நீங்க தானே சொன்னீங்க? ஆமா, கார்ல டேப் இருக்கு சார். அவர் குறிப்பிட்டது எந்த கேசட்டுன்னு கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன். வெரி குட். எப்படி? தீபக்குக்கு புது பாட்டுகள் எதுவுமே பிடிக்காது. பழைய பாடல்கள்னா தான் ரொம்ப விரும்பி கேட்பாரு. கார்ல டேஷ்போர்ட்ல எண்ணி 6 கேசட் வச்சிருப்பாரு. அந்த 6 கேசட்ல என்னென்னு எனக்கு மனப்பாடமா தெரியும். டிஎம்எஸ் தனித்து பாடியவை, பி சுசிலா தனித்து பாடியவை, எல்ஆர் ஈஸ்வரி தனி பாடல்கள், டிஎம்எஸ் பி சுசிலா டூயட் பாடல்கள், சந்திரபாபு பாடல்கள், தியாகராஜ பாகவதர் பாடல்கள் என்ற இந்த 6 கேசட் தான் இருக்கும். நான் அவரோட பழக ஆரம்பிச்சு 5 வருஷமாச்சு. இந்த 5 வருஷத்துல அவர் புதுசா ஒரு எண்ணிக்கை கூட கூட்டினதே இல்லை. இப்போ கார் டேஷ்போர்ட்ல 5 கேசட் தான் இருக்கு. சந்திரபாபு பாடல்கள்னு எழுதின கேசட் தான் குறையுது. அந்த கேசட்டை தான் நாம கண்டுபிடிச்சாகணும். சரி வாங்க, அத அவர் வீட்டுல எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்காரான்னு எங்க பார்வையில ஒரு தடவை பார்த்துடலாம். எங்க கார்லயே போயிடலாம். அந்த மிச்சம் இருக்கிற 5 கேசட்டையும் எடுத்துக்கோங்க, சொல்றேன்.
பரத் காரோட்ட பெண்கள் இருவரும் பின்னால் அமர அடையாரை நோக்கி செலுத்தி கொண்டே ஒரு கேசட்டை தனது டேப்பில் போட்டான் பரத். உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் என்று டிஎம்எஸ் ஆரம்பித்தார். வினிதா, அவர் பொதுவா கேசட்னு சொன்னதுனால எல்லா கேசட்டையும் போட்டு பார்த்துடலாம். சந்திரபாபு கேசட் குறையறதுனால லாஜிக்கலா நீங்க சொல்ற மாதிரி அதுலதான் செய்தி கொடுத்திருக்கணும். அவரு இருந்தாலும் எல்லாத்தையும் கேட்டுடுவோம். அடையாறு வந்ததும் வினிதா வழி சொன்னாள். ஜீவரத்னம் நகர் பகலிலேயே தூக்கத்தில் இருந்தது. தெருவில் ஒரு சைக்கிள் கடந்து சென்றதும் மயானம். லேசாக ஒரு வீட்டிலிருந்து தா தா தை தை என்று சதி சொல்லிக் கொண்டிருக்க ஏராள சலங்கைகள் ஜல் ஜல் என்று ஒரு நாட்டியத்தை ஒரு வழி செய்து கொண்டிருந்தன. இந்த வீடுதான், நிறுத்துங்க. நிறுத்தி இறங்கினார்கள். தனி வீடு. முன்கேட் வெறுமனே கம்பி போட்டிருந்தது. வினிதா நீக்கிவிட்டு வாசலுக்கு வந்து ஐயோ என்று நெஞ்சை பிடித்து கொண்டாள். கதவில் உடைந்து போன பூட்டை பார்த்து, யாரோ உடைச்சிருக்காங்க பரத், நேத்து காலையில தான் வந்துட்டு வந்த. பரத் கைக்குட்டையை தாழ்பால் மேல் போட்டு தள்ளி கதவை உள்ளே தள்ளினான். வீட்டின் உள்ளே போர் முடிந்து ஒரு களம் தெரிந்தது. கோழி கிளறின குப்பையாக தூங்கி எழுந்தவன் தலையாக வீடு முழுக்க கலைந்து கிடந்தது. புத்தகங்கள் பாத்திரங்கள் எல்லாம் இறைந்து கிடந்தன. அலமாரியின் கதவுகள் திறந்திருந்தன. மேஜையின் டிராயர்கள் தனியாக கிடந்தன. உதிரி காகிதங்கள் எங்கும் பரவி கிடந்தன. ஒரு ஆத்திரமான அவசரமான தேடலை அந்த அலங்கோலம் முரசடித்து சொன்னது. வினிதா, கை கொடுங்க. ஒரு விஷயம் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. அந்த டிஸ்க கொலகாரன் இன்னும் கை பத்தல. இங்க வந்து தேடிட்டு போயிருக்கான். அருகே படுக்கை அறைக்குள் நுழைந்த சுசிலா ஆ என்று அலறிக்கொண்டு நொண்டினாள். ஆணி ஏறிடுச்சு. எடுத்து விடுங்க பரத். பரத் வந்து அவள் காலில் பாதி குத்தி நின்ற மிகச்சிறிய ஸ்க்ரூ ஒன்றை வெளியில் எடுத்து தூர வீசினான். வீடு பூரா களைஞ்சு கிடக்கு. உன்னை யார் இங்க வர சொன்னது? தெரியுமே, கட்டில பெட்டுக்கடியில ஏதாச்சும் புஸ்தகம் இருக்கான்னு பார்க்க வந்திருப்ப. இப்படி உட்கார். 2 மணி நேரங்கள் அந்த வீட்டில் களைந்த பொருட்களின் நடுநடுவில் பரத் எதையோ எதிர்பார்த்து தேடினான். கடிதங்களை படித்து பார்த்தான். புத்தகங்களை 117ஆம் பக்கங்களில் புரட்டி பார்த்தான். வினிதாவை கேட்டான். கேட்க மறந்தாச்சு, தீபக் சாகறதுக்கு முன்னாடி ரத்தத்தால தான் உள்ளங்கால்ல 117 எழுதியிருக்காரு. போலீஸ்ல போட்டோ கூட எடுத்திருக்காங்க, காமிச்சாங்க. ஏதாச்சும் புரியுதா? 117 அப்படின்னா எதுவும் புரியலையே. இந்த வீட்டு நம்பர் என்ன? 30. 117ஆம் நம்பர் வீட்டுல விசாரிப்போமா? இந்த தெருவுல 60 நம்பருக்கு மேல வீடே கிடையாது சார். போச்சுடா. 117 ஆரம்பிக்கிற டெலிபோன் நம்பர் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு? நோ ஐடியா. ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்கை மறைத்து வைக்க சாத்தியமுள்ள அத்தனை இடங்களிலும் பாத்ரூமின் கமோடை தவிர ஒன்று விடாமல் தேடி பார்த்துவிட்டு, இந்த வீட்டுல அந்த டிஸ்க் இருக்குதுன்னா அது கிணத்துக்குள்ள இருந்தாதான் என்றான் சலிப்போடு. பக்கத்து வீடுகளில் கொஞ்சம் விசாரித்து விட்டு வந்தான் பரத். புறப்பட்டார்கள். வினிதாவை அவளது கடையில் டிராப் செய்துவிட்டு தீபக்கின் 5 கேசட்டுகளுடன் புறப்பட்டு தங்கள் மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு திரும்பினார்கள். அத்தியாயம் 11. இரவு மணி 8. வீடியோ கடையை மூடிக்கொண்டிருந்தார்கள். வினிதா கைப்பையுடன் வெளியே காத்திருந்தாள். ஷட்டரின் 2 ஓர பூட்டுகளையும் பூட்டியதும் இவள் சென்று இழுத்து பார்த்துவிட்டு சாவியை கைப்பைக்குள் போட்டுக்கொண்டாள். தீபக்கின் காரில் ஏறிக்கொண்டாள். தன் வீட்டிற்கு நிதானமாக ஓட்ட ஆரம்பித்த 3வது நிமிடம் சாலையில் அந்த ஆசாமி 2 கைகளையும் விரித்து அசைத்து இவளின் காரை நிறுத்த சொல்லி பதட்டமாக அருகே வந்தான். நீங்க தானே மிஸ் வினிதா? ஆமா, பரத் சார் உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. பின் கதவை திறந்து விட்டாள். அவன் ஏறிக்கொண்டான். வீட்டுல தானே இருக்கார் என்றாள். அவனிடமிருந்து பதில் இல்லை. உனதான் கேக்குறேன். வினிதா திரும்பி பார்த்தபோது அவள் முகம் பொத்தப்பட்டது. காட்டமான கடினமான காற்றை சுவாசிக்க அவள் நுரையீரல்கள் கஷ்டப்பட்டன. பெங்களூர் 21 சேர்ந்த தாஸ் விடாமல் கைக்குட்டையை அழுத்தினான். வினிதா சில வினாடிகளில் பிரக்ஞை இழந்தாள், அல்லது மூர்ச்சையானாள், அல்லது மயங்கி சரிந்தாள், அல்லது தன் சுயநினைவை நீங்கினாள். அத்தியாயம் 12. டெலிவிஷன்கள் ஹிந்தியில் தேச ஒற்றுமைக்கு பாடுபட்டு கொண்டிருக்க அணைத்தான் பரத். காற்றில் அடித்துக் கொண்டிருந்த ஜன்னல் கதவை கொக்கி போட்டான். ஜன்னல் வழியாக சில வினாடிகள் இருட்டு வானத்தை பார்த்தான். வர்ணிக்கலாமா என யோசித்தான். சலிக்க சலிக்க வர்ணித்தாயிற்று என்பதால் திரும்பி சோஃபாவில் சாய்ந்திருந்த சுசீலாவிடம் வந்தான். அவள் டேப் ரெக்கார்டரை அணைத்தாள். பரத், பொறுமையா 5 கேசட்டையும் கேட்டு முடிச்சிட்டேன்.
இதுல பாடல்களை தவிர வேற எதுவுமே இல்லை. தொடர்ந்து கேட்டதுல 1982க்கு போயிட்டா மாதிரி இருக்கு. எனக்கு நல்ல நினைவு இருக்கு சுசி. என்ன? அப்ப நீ ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருந்திருப்ப. அப்பெல்லாம் உனக்கு இவ்வளவு பெரிய அறிவு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். பரத், இன்னைக்கு வினிதாவோட தீபக் வீட்டுக்கு போயிட்டு தேடிட்டு வந்ததுல என்ன புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க? நேத்து மாதிரி இன்னைக்கு வினிதா அவசரமா ட்ரெஸ் செஞ்சுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கொக்கிகள் சரியா போட்டிருந்துச்சு. கையில் இருந்த கேசட்டை அவன் மேல் எறிந்தாள். கேசட்டை பிடித்தான். அவள் எதிரில் அமர்ந்து கொண்டு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். சுசி, தீபக் நிஜமாவே மருந்து கண்டுபிடிச்சான்னே எடுத்துக்கலாம். 6 மாசம் எங்க இருந்தான்? அவனுக்கு உதவின நண்பன் யாரு? கொலை செஞ்சவன் யாரு? வீட்டுல களைச்சு போட்டு தேடிட்டு போனது யாரு? தனி மனித வேலையா இல்ல தீபக்குக்கு எதிரா ஒரு கும்பலே செயல்படுதா? இவ்வளவு கேள்விகள் இருக்கு. பரத், நிச்சயமா ஒரு தனி மனிதனோட சதிதான் இது. எப்படி சொல்ற? தீபக் வினிதா கிட்ட போன்ல பேசினத அப்படியே வினிதா சொல்றத நீங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கீங்க. திரும்ப திரும்ப 2-3 தடவை கேட்டேன். டிஸ்க திருடி வெளிநாட்டுக்கு விற்க திட்டம் போடுறான்னு தான் சொல்லியிருக்காரு. போடுறான் என்பது ஒருமை, ஆகவே தனி மனித சதி. சுசி, நீ மூளையையும் நல்லா டெவலப் செஞ்சுட்ட. அப்படியே அந்த 117க்கும் அர்த்தம் யோசியேன். நீங்க யோசிங்க. மணி 9 ஆச்சு. நான் ஹாஸ்டலுக்கு புறப்படணும். சுசீலா லூசான கவுனில் இருந்தாள். எழுந்தாள். உள்ளே அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். பரத் காற்றில் 117 என்று ஒரு விரலால் எழுதினான். அருகில் கேள்விக்குறி போட்டான். வாயால் ஊதினான். ட்ரே மேல் கிடந்த மாலை தபால்களில் ஒரு சினிமா கம்பெனியின் PRO சிறப்பு காட்சிக்கு டிக்கெட்டுகள் இணைத்து அனுப்பியிருந்த கடிதத்தை எடுத்து பிரித்து என்றைக்கு என்று பார்த்தான். அந்த டிக்கெட்டுகளை பார்த்தான். திடீரென்று உள்ளே வெளிச்சமடித்தது. பரத் வேகமாக எழுந்து, சுசி சீக்கிரம் வா, ஓரளவு யூகோ செஞ்சுட்டேன் என்று கதவை தட்டினான். ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கேன், வெயிட். அடுத்த நிமிஷம் கதவை திறந்து வந்தாள் சுசீலா. சுசி, தீபக் தன்னை தொடர்ந்தவனுக்கு தண்ணி காட்டுறதுக்காக ஒரு தேட்டருக்குள்ள போயிட்டு 1/2 மணி நேரத்துல புறப்பட்டானே. டிக்கெட் கூட பார்த்தோமே, அது எந்த தேட்டர்? மினி ஆத்மா. டிக்கெட்ல குறிப்பிட்டிருந்த சீட் நம்பர் நினைவு இருக்கா? இல்லையே. எனக்கு நினைவு இருக்கு. ஐ வரிசை, சீட் நம்பர் 18. சரி, அதுக்கு என்ன? 117. வேற மாதிரி படிக்க முடியுமா பாரு. 117. அப்படி இல்ல, இது ஏன் I17 இருக்க கூடாது? அவசரத்துல எழுதினப்போ நம்பர் 1க்கும் லெட்டர் ஐக்கும் வித்தியாசப்படாம கோடா போட்டிருக்கலாம்ல. சீட் நம்பர் I17 சொல்றீங்களா? வேற என்ன செய்தி இருக்கு? தீபக் உட்கார்ந்து சீட் நம்பர் 18ல தனக்கு பக்கத்துல இருந்த 17ஆம் சீட் நம்பர் காரங்கிட்ட தீபக் கேசட்டை ஒப்படைச்சிருக்கலாம். தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு பரத். என்னமோ மனசுல தோணுது. வாயேன், விசாரிச்சுட்டு வந்துடலாம். இப்போ முதல் காட்சி ஓடிட்டு இருக்கோம். தியேட்டர் ஆபீஸ் ரூம்ல விசாரிக்கலாம். காரில் புறப்பட்டார்கள். மினி ஆத்மா வாசலில் அப்படி ஒன்றும் கூட்டத்தை காணும். திரைக்காதலை ரெஃபரன்ஸ் புத்தகமாக வைத்துக் கொண்டு உடனுக்குடன் அதே போஸில் காதல் செய்து பார்த்துவிடும் உத்தேசத்தில் 2 ஜோடிகள் காத்திருந்தன. மல்லிகைப்பூ வாசனை அந்த ஏரியாவையே தூக்கி கொண்டிருந்தது. இரும்பு சட்டியில் கடலை வறுத்து கொண்டிருந்தவன் வியாபார நம்பிக்கை இல்லாமல் தன் வண்டியை வேறு தியேட்டரை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தான். வாட்ச்மேன் காரை பார்த்ததுமே கதவை திறந்துவிட்டு சிவப்பு கம்பளம் விரிக்காத குறையாக வரவேற்று சல்யூட் எல்லாம் அடித்தான். ஆபீஸ் அறை மாடியில் இருந்தது. போகும் வழியில் ஸ்டில்ஸ் போர்டில் வாலிப்பான பொண்ணை 4 ரவுடிகள் கற்பு நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். சங்கிலி கட்டின டம்ளருடன் தண்ணீர் ட்ரம். தீ 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 என்று 6 வாளிகள் மணலுடன் தொங்கிக் கொண்டிருந்தன. ஆபீஸில் ஒரு மெலிந்த தேக கிளார்க் எச்சில் தொட்டு பணம் எண்ணிக்கொண்டிருந்தான். மர அலமாரிக்குள் 100 நாள் ஓடின படங்களுக்கான ஷீல்டுகளில் பித்தளை பகுதிகள் மங்கி இருந்தன. சுவரில் மஞ்சளால் பிள்ளையார் சுழி போட்டு லாபம் என்று எழுதப்பட்டிருந்தது. சார், நிமிர்ந்தவன் சுசீலாவை பார்த்துவிட்டு தங்கப்பல் தெரிய சிரித்தான். எங்க போர்டை நீங்க எழுதி வச்சிருக்கீங்களே, என்ன வேணும்? பரத் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து 11ஆம் தேதி முதல் காட்சி முடிந்ததும் யாராவது கேசட் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தார்களா என்று விசாரித்தான். அவன் உதடுகளை பெருக்கினான். 11ஆம் தேதி முதல் காட்சியில I-17 டிக்கெட் இஷ்யூ ஆகியிருக்கான்னு பார்த்து சொல்ல முடியுமா? அது முடியும். சீட் நம்பர் அலாட் பண்ற பிரிண்டட் சார்ட்ல பார்த்தா உடனே சொல்லிடலாம். இருங்க. எழுந்து இரும்பு பீரோ திறந்து ஃபைல் எடுத்து புரட்டி முதல் காட்சிக்கான சார்ட்டை எடுத்து இவனிடமும் காட்டி, பாருங்க, இல்ல சார், I-18 தான் கொடுக்கப்பட்டிருக்கு.
அந்த வரிசையில வேற எந்த டிக்கெட்டும் இஷ்யூ ஆகல. படம் சுமார், கூட்டமும் கம்மி தான். அவன் சொல்லிக் கொண்டிருக்க அரை வாசலில் திமுதிமுவென்று மக்கள் இறங்கி போக ஆரம்பித்தார்கள். சிறப்பு சத்தம், வளையல் சத்தம், பேச்சு குரல்கள். படம் விட்டுடுச்சு, வேற என்ன சார் உதவி செய்யணும்? கூட்டம் எல்லாம் போகட்டும், அந்த I-18 I-17 சீட்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுறேன். செய்யுங்களேன். இருவரும் வெளியே வந்தார்கள். பால்கனியில் இருந்து கடைசி ஆசாமி அவசரமாக இறங்கி சென்றதும் உள்ளே சென்றார்கள். வரிசைக்கு வந்து 17, 18 கண்டுபிடித்தார்கள். வளைவான திரையின் திரை இப்போதுதான் முற்றிலுமாக இறங்கிக் கொண்டிருந்தது. சீட்ல என்ன இருக்கு பரத்? ஒரு நப்பாசைதான் என்ற பரத், இதோ பாரு, 17ஆம் சீட்டு கிழிஞ்சு குஷன் பிதுங்கி இருக்கு. இந்த கிழிசல் ஓட்டைக்குள்ள நுழைச்சு ஒரு கேசட்டை வைக்க முடியும் என்று விரல்கள் உள்ளே விட்டு தேடினான். ரொம்ப தான் எதிர்பார்க்குறீங்க பரத், கேசட் இருக்கா? உதட்டை பிதிக்கின பரத் கையில் ஒரு காகிதம் தட்டுப்பட அதை வெளியில் எடுத்தான். அது 40 லிட்டர் பெட்ரோலுக்கான ஒரு பில். தூக்கி எறிய போனவன் நிதானித்தான். பின்பக்கம் திருப்பி பார்த்தான். விசிலடித்தான். சுசி, பாரு, ஐ வின் என்று அவளிடம் காட்டினான். அந்த சீட்டில் என் வீட்டில் வலதுபுறத்தில் இருந்து 3வது குரோட்டன்ஸ் என்று எழுதியிருந்தது. பரத், தீபக் வீட்டுல அவர் கையெழுத்த பார்த்தோமே, இது அவர் கையெழுத்து தான். வீட்டு வாசல்ல வரிசையா மண் தொட்டிகள்ல குரோட்டன்ஸும் பார்த்தோமே. சோ 117னா சீட் நம்பர் தான். இந்த குறிப்பை தான் சொல்லி இருக்கான் சுசி. இன்னொரு தகவல் கூட கிடைச்சிடுச்சு. இந்த பெட்ரோல் பில் அட்ரஸ் பாத்தியா? பெங்களூர்ல CAT 1010 காருக்கு போடப்பட்ட பில். அதாவது அவன் காருக்கு. தேதி பாரு, அதே 11ஆம் தேதி. ஆக தீபக் 6 மாசமா இருந்த இடம் பெங்களூர். வாங்க, முதல்ல தீபக் வீட்டுக்கு போகலாம். அடுத்த அரை மணியில் தீபக் வீட்டில் இருந்தார்கள். பகலிலேயே நடமாட்டம் அதிகம் இல்லாத அந்த ஏரியாவில் இப்போது கேள்வி கேட்க ஆளே இல்லை. கம்பி நீக்கி முன்கதவு திறந்து உள்ளே வந்தார்கள். 10க்கும் மேற்பட்ட குரோட்டன்ஸ் செடிகள். வலதில் இருந்து 3வது தொட்டியை எடுத்து மணலுக்குள் விரல்களால் தோண்ட நடு மத்தியில் இருந்து பாலித்தீன் கவரில் சுற்றப்பட்ட கேசட் கிடைத்தது. அதில் சந்திரபாபு பாடல்கள் என்று எழுதியிருந்தது. பரத் கை கழுவி கொள்ள காரில் புறப்பட்டார்கள். சுசிலா கேசட்டின் A பகுதியை போட்டு முழுக்க ரிவர்ஸ் செய்து ஆரம்ப இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி ஓடவிட்டாள். சந்திரபாபு தனது விசேஷமான குரலில் சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது என்று ஆரம்பித்தார். அடுத்த பாடல் பம்பர கண்ணாலே. அதுக்கும் அடுத்த பாடல் தடுக்காத என்ன தடுக்காத. அடுத்த பாடல் பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது. அடுத்த பாடல் உனக்காக எல்லாம் உனக்காக. இப்படி அடுத்தடுத்த பாடல்களாக ஓடிக்கொண்டே இருந்ததை ஒழிய தீபக்கின் குரலை காணும். A சைட் முடிந்த போது அவர்களின் கார் வீட்டில் இருந்தது. கேசட்டை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் வந்து டேப்பில் B சைடை போட்டாள் சுசீலா. மீண்டும் பாடல்கள் ஆரம்பித்தன. மிக பொறுமையாக காத்திருந்தார்கள். B சைடும் பாடல்களுடன் முடிந்து போனது. என்ன பரத் இது என்றாள் சுசீலா மிக ஏமாற்றமாக. எனக்கு புரியல சுசி. டிஸ்கை எங்க பத்திரப்படுத்தி இருக்காங்கிறத கேசட்ல சொல்லி இருக்கான்னு தானே தீபக் வினிதா கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு வினிதா சொன்னது தானே. என்ன சொல்ல வர நீ? இதெல்லாம் வினிதாவோட விளையாட்டா இருக்கலாமோ? நான்சென்ஸ். பெணத்துக்கால அவளே ரத்தத்தால் எழுதினாள்னு சொல்றியா? அபத்தம். தியேட்டருக்கு போனது தீபக் தான். அவன் காருக்கு போட்ட பெட்ரோல் பில் பின்னாடி செய்தி எழுதியிருக்கான். அவன் கையெழுத்தே தானே. அதே மாதிரி குரோட்டன்ஸ் தொட்டிக்குள்ள இருந்து கேசட் கிடைக்குது. வினிதா அவன் கார்ல குறையதா சொன்ன அதே சந்திரபாபு பாடல்கள். கேசட் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா டிஸ்க் இருக்கிற இடத்த பத்தி எதுவுமே இல்லையே சுசி. தீபக் தன் குரல்ல இதுலயே பேசி இருக்கணும். வேற ஏதாச்சும் க்ளூ இருக்கா? பாடல்கள் ஆரம்ப எழுத்துக்கள் மட்டும் கோத்தா ஏதாச்சும் வாக்கியம் அமையுமான்னு பாப்போமா? பேப்பரும் பேனாவும் எடுத்து பாடல்களின் முதல் சொல், முதல் எழுத்து இவற்றை மட்டும் தனியே எழுத ஆரம்பித்தார்கள். போன் ஒலித்தது. அத்தியாயம் 13. எடுத்து ஹலோ பரத் என்றான் பரத். தூங்கிட்டு இருந்தீங்களா? தொந்தரவு பண்ணிட்டேன்? பரவாயில்ல, நீங்க யாரு, என்ன விஷயம்? அறிமுகம் எல்லாம் வேணாம் லாயர் தம்பி. சமாச்சாரம் என்னன்னா கொஞ்சம் நேர் ரூட்ல வந்துடுவோமா? வந்துடுவோம் என்றவன் சைகை காட்ட சுசீலா பக்கத்து வீட்டிற்கு ஓடினாள். தீபக் பையன் செத்தது செத்தான், கொஞ்சம் தண்ணி காட்டிட்டு செத்து போயிட்டான். வினிதா பொண்ணு இருக்கே, அத விசாரிக்கலாம்னு வாமான்னு கூட்டிட்டு வரேன். தொட்டாலே அழுவுது, அரைஞ்சா அழுவுது. ஆனா ஒரு வார்த்தை வெளியில வரல.
நான் பார்த்தேன். இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருந்து ஒளிவு மறைவு இல்லாம விஷயம் வாங்கினோம்னா அவங்கள முதல்ல ஒளிவு மறைவு இல்லாம ஆக்கிடணும்னு என் குருநாதர் சொன்ன பாடம் நினைவுக்கு வந்துச்சு. பிடிங்கடா 2 கையை இன்னும் பிடிக்க சொல்லிட்டு சேலையை உருவிட்டு சொக்காய பிரிக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன்ட்டு மொத்தமா பிரிச்சதும் மொத்தமா சொல்லிடுச்சு. அட பாவி, பாவிகள்னு சொல்லுப்பா. 4-5 பேர் இருக்கோம். எங்க வச்சிருக்க அவள? கட்டில்ல தயாரா மல்லாத்தி வச்சிருக்கேன். இடியட், யாருடா நீ? வாடா போடான்னு மரியாதை குறைச்சலா? பரவாயில்லையே, சொல்லிக்க. இப்போ கேள்வி என்னன்னா, வினிதா இப்போ சத்தியமா சொல்றேன், உயிரோடவும் இருக்கா, கற்போடவும் இருக்கா. இதே கண்டிஷன்ல திரும்பி வேணுமா, இல்லைன்னா இளம்பெண் கற்பழித்து கொலைன்னு தலைப்பு செய்தி போடுற தொகுதியில கடற்கரை ஓரமா ஒதுங்கின பொணமா வேணுமா? ராஸ்கல், அவளை எதுவும் செஞ்சிடாதீங்க. பார்சலை பிரிச்சு பார்த்து செய்தி வாங்கிட்டு திரும்ப மூடிட்டோம். மற்றபடி வேற எதுவும் நடக்கல. என்ன வேணும் உனக்கு? அந்த ஃபார்முலா உள்ள டிஸ்க் வேணும். என்ன எதுக்காக கேக்குற? என்ன மச்சான் நடுவுற? நீ தானே அந்த தேடுறதுல மெனக்கிட்டு இருக்க. வினிதா பூரா சொல்லிடுச்சு. டிஸ்க பாவிப்பைய தீபக் எங்கேயோ பத்திரப்படுத்திட்டானாமா. அது எங்க இருக்குங்கிறத ஒரு கேசட்ல சொல்லியிருக்கானா. இதையெல்லாம் சொல்லி உன்னை கண்டுபிடிக்க சொன்னாலாமே. சொன்னதெல்லாம் வாஸ்தவம், ஆனா நான் ஒன்னும் கண்டுபிடிக்கலையே. நாங்க பாத்தியா போய் சொல்ற. நான் தான் உன் வீட்டு வாசல்லையே ஒரு நாயை போட்டிருக்கேன்ல. மினி ஆத்மா தியேட்டர் போனியா, அங்கிருந்து தீபக் வீட்டுக்கு போனியா, குரோட்டன் தொட்டிக்குள்ள கைவிட்டு அந்த கேசட் எடுத்துட்டியா, மறுபடியும் உன் வீட்டுக்கு வந்துட்டியா. உன் வீட்டுல இருந்து சந்திரபாபு பாட்டு பாடிக்கிட்டே இருந்துதான், கரெக்டா? ஓ காட், எல்லாம் சரி. ஆனா அந்த கேசட்ல எந்த செய்தியுமே இல்லையே. வெறும் பாட்டு கேசட் தான் அது. எனக்கே குழப்பமா இருக்கு. ஏய், இதோ பாரு, நடிக்காத. இப்போ உன் கையில இருக்கிற கேசட்ல டிஸ்க் இருக்கிற இடம் சொல்லப்பட்டிருக்கு. நீ அந்த டிஸ்கை எடுத்துக்கிற, உங்ககிட்டயே வச்சுக்கிற. உனக்கு காலையில 10 மணி வரைக்கும் டைம் தரேன். ரொம்ப அதிகம் இல்ல. அந்த டிஸ்கை என்கிட்ட ஒப்படைக்கிற, வினிதாவை மீட்டுக்கிற. இல்லைன்னா தன் காதலன் போட்டோ பக்கத்துல மாட்டுற மாதிரி ஒரு பெரிய சைஸ் போட்டோ வினிதாவோடது ஃப்ரேம் போட்டு வைக்கிற. ஸ்டூபிட் மாதிரி பேசாத. கேசட்ல செய்தி எதுவும் இல்லைங்கிறேன். இருக்கு, எடு, ஒப்படை. எப்படி ஒப்படைக்கிறது, எங்க ஒப்படைக்கிறதுங்கிறத மறுபடியும் நானே சொல்றேன். ஆனா காலையில 10 மணி வரைக்கும் தான் டைம். பரத் ஹலோ ஹலோ என்று அழைத்து பார்த்து தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதை உணர்ந்து வைத்தான். சுசீலா திரும்பி வந்தாள் சோர்வாக. என்னாச்சு? நம்பர் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சுதா? நான் எக்ஸ்சேஞ்சை கூப்பிட்டு மேலதிகாரியை பர்மிஷன் கேட்டு 3 பேர் மாறி மாறி பேசி கடைசியில முயற்சி பண்ணினப்போ கால் கட் ஆயிடுச்சுட்டாங்க. பரத், என்னவா? யாரு? கேசட்ல எந்த செய்தியும் இல்லைன்னு சொன்னா நம்பலையாவ? இல்லையே. இப்போ என்ன செய்ய போறோம்? இந்த கேசட் பாடல் வார்த்தைகளை ஜம்பிள் பண்ற வேலைய அப்புறம் பார்க்கலாம். வினிதா எந்த சூழ்நிலையில காணாம போனால்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை பார்க்கலாம். கார் வேணா, பைக்ல போலாம். ஒரே செகண்ட்ல நான் பனியன் மாத்திட்டு வந்துடுறேன் பரத். ஒத்த வாங்க போற நீ, வா பேசாம. 4 சாப்டர் ஒரே பனியனை போட்டுட்டு இருக்கேன் என்று முணுமுணுத்து கொண்டே பைக்கில் அவன் பின்னால் அமர்ந்தாள். அத்தியாயம் 14. ஒரு நாற்காலியோடு சேர்த்து கட்டப்பட்ட நிலையில் இருந்த வினிதாவின் வாயில் பிளாஸ்டரி ஒட்டப்பட்டிருந்தது. கண்கள் மூடியிருந்தாள். கன்னங்களில் உப்பு நீரின் உலர்ந்த கோடுகள். ஏசி இயங்கிக் கொண்டிருந்தது. 2 தடியர்கள் சீட்டுக்கட்டு வைத்துக் கொண்டு உள்ளே வெளியே என்று காசு வைத்து விளையாடி கொண்டிருக்க காவல் காத்து கொண்டிருந்தார்கள். வெளியே ஹாலில் இருந்த போனில் பெங்களூர் கௌதமின் வீட்டு டெலிபோன் எண்களை தட்டினான் தாஸ். போனை சந்தியா எடுத்து ஹலோ என்றாள். ஐயா இல்லையாம்மா? தூங்குறாரு. நீங்க யாரு? கொஞ்சம் எழுப்புங்க, சென்னையில இருந்து பேசுறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். லைன்ல இருங்க. சந்தியா கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த தன் கணவனை தொட்டு எழுப்பினாள். விவரம் சொன்னாள். கௌதம் ரிசீவரை வாங்கி கொண்டு, யாரு? தாசா? என்ன? வினிதா குட்டிக்கிட்ட சப்ஜடா மேட்ர கறந்துட்டேன் என்று தான் பரத்திற்கு போன் செய்து மிரட்டினவரை சொல்லி முடித்தான். அவன் தேடி எடுத்துருவானா தாஸ்? எடுத்துருவான் சார். கில்லாடி. கேசட் எடுத்துடல, நமக்கு வெட்டு குத்தோட சரி. மூளை சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நேரடியா இறங்கினா சரியா வராது. சரி, எடுப்பான்னு நம்பலாம். கொடுப்பானா? வினிதாவை தீர்த்துடுவேன்னு மிரட்டி இருக்கேனே. முதல்ல என்கிட்ட சொன்ன மாதிரி தானே அவங்கிட்ட இருந்து வாங்க போற? ஆமா சார். டிஸ்க் உன் கைக்கு வந்து சேர்ந்ததும் எனக்கு சொல்லு. ஒரிஜினல் தானான்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணணும். புரியுதா? ரைட் சார். கார் என்ன செஞ்ச? கேரேஜ்குள்ள வச்சு பூட்டிட்டேன். வெளியில எடுக்காத, கவனமா பாத்துக்கோ, தப்பா விட்டுடாத.
தெரியாதா சார், எனக்கு ரூம்குள்ளேயே 2 பேரை உட்காந்து வச்சிருக்கேன். காலையில தகவல் சொல்லு. போனை வைத்த கௌதமையே உற்று பார்த்தாள் சந்தியா. சென்னையில என்னங்க நடக்குது? பொண்ணுக்கு என்னன்னு பேசுறீங்க? இதெல்லாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், பேசாம படு என்று படுத்த கௌதம் உடனே எழுந்து அமர்ந்தான். சந்தியாவையே உற்று பார்த்தான். அன்றைக்கு மது போதையில் தீபக்கின் கண்டுபிடிப்பை பற்றியும் அவனை தீர்க்க போவதை பற்றியும் இவளிடம் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னேனே. கொலையெல்லாம் வேண்டாம் என்று தடுத்தாளே, இதில் நீ தலையிடாதே என்று கத்தினேனே. ஒருவேளை இவள்தான். ஏய், இங்க வாடி என்றான் உற்று பார்த்து கொண்டு. என்னங்க என்றாள் லேசாக பயந்தபடி. அவள் தலைமுடியை கொத்தாக பிடித்தான். உண்மைய சொல்லு, தீபக்கு என் திட்டத்தை நீ தானே சொன்ன? ஐயோ, நான் இல்லைங்க, நான் உங்ககிட்ட தானே சொன்னேன். இதுல தலையிடாதுன்னு சொன்னீங்க, சரின்னு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா என்றவன் புறங்கையால் புளீர் என்று அரைத்தான். தாலியை தொட்டு சத்தியம் செய்டி என்று உருமினான். சந்தியா கலங்கி நின்றாள், தடுமாறினாள். சடார் என்று அவன் காலில் விழுந்தாள். அனாவசியமா ஒருத்தர் கொலை செய்யறத மனசு தாங்காம போன் செஞ்சு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. எட்டி உதைத்தான். சரியாய் கழுத்தில் கால் வைத்து மூச்சு திணற வைக்கும் அளவுக்கு அழுத்தினான். அவ்வளவு திமிரா அவனுக்கு? பெங்களூர்ல நீ காப்பாத்தின, சென்னையில யார் காப்பாத்தினா அவனை? உனக்கு அவனுக்கும் என்னடி தொடர்பு, என்னடி பாசம்? இந்த நிமிஷம் வீட்டை விட்டு வெளியில துரத்தினா போக்கடம் இல்லாத அனாத நீ, உனக்கு என்ன மீறி செயல்படுற அளவுக்கு துணிச்சல் எப்படி வந்துச்சு? வரக்கூடாது. நினைவா ஒரு பரிசு தரேன், அந்த பரிசை பாக்குறப்பெல்லாம் துணிச்சல் வடிஞ்சிடும் உனக்கு. கௌதம் வெறி ஏறி போய் சிகரெட் லைட்டரை கிளிக் செய்து கொண்டு அவளை நோக்கி குனிந்தான். 50 லட்சம் இந்த நேரத்துக்கு கைக்கு வந்திருக்கணும்டி கழுது. ஐயோ வேணாங்க, விட்டுடுங்க. இனிமே உங்க விவகாரங்கள்ல நான் தலையிடவே மாட்டேங்க. தலையிடல சரி, தலையிட்டதுக்கு தண்டனை வேணும்ல. கௌதம் சிறையில் என்று சந்தியாவின் புடவையை உயர்த்தி முழங்காலுக்கு மேல் நெருப்பை பிடிக்க ஆ என்று கத்தினாள் சந்தியா. அத்தியாயம் 15. இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வீட்டில் இருப்பதாக ஸ்டேஷனில் சொன்னார்கள். அடுத்த தெருவில் இருந்த அந்த வீட்டை ஒரு கான்ஸ்டபிள் கூட வந்து அடையாளம் காட்டினார். இன்ஸ்பெக்டர் உறங்காமல் குடும்பத்தோடு டிவியில் படம் பார்த்து கொண்டிருந்தார். இவர்களை பார்த்ததும் முன் ஹாலுக்கு அழைத்து வந்தார். பரத் மினி ஆத்மாவில் பெட்ரோல் பில் எடுத்தது, குரோட்ரஸ் தொட்டியில் கேசட் எடுத்தது, அதில் செய்தி எதுவும் இல்லாதது, எவனோ போனில் காலை வரை நேரம் கொடுத்து மிரட்டியது எல்லாம் சொல்லி, நாங்க புறப்பட்டு வினிதா வீட்டுக்கு வந்தோம். அவங்க அம்மா பொண்ணு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்கணும்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட உண்மையை சொல்லி பதற வைக்க வேணாம்னு வந்துட்டோம். தீபக்கோட காரை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனாலாம். 8 மணிக்கு கடை சாத்திடுவாங்களாம். அதுக்கப்புறமா வீடு திரும்பல. கடை வாசல்லையும் காரை காணோம். அதனால வினிதா அந்த காரோட கடத்தப்பட்டிருக்கணும் என்றான். ஆறுமுகம் நடுமண்டையில் சொரிந்து கொண்டார். இவ்வளவு தூரம் நடந்திருக்குதா? கேசட்ல ஏன் செய்தி இல்ல? அதான் எனக்கும் புரியல. பரத், தீபக் பெங்களூர்ல தான் 6 மாசம் இருந்து ஆராய்ச்சி செஞ்சான்னு வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரெண்டு உதவினதான் சொல்லியிருக்கான். ஃபார்முலாவை வெளிநாட்டுக்கு விற்க பார்த்ததுனால டிஸ்க் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்கான். தீபக் இறந்த செய்திய பேப்பர்ல பார்த்துட்டு அந்த நண்பன் வரவே இல்லை. அந்த நண்பனே எல்லாத்துக்கும் சூத்திரக்காரியா இருந்திருக்கலாமோ? இல்லைன்னா அவன் வந்து விசாரிக்காததுக்கு போலீஸ் பயம் கூட காரணமா இருக்கலாம். ஆனா தீபக்கு உதவின நண்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஒரு சப் இன்ஸ்பெக்டரை இந்த பெட்ரோல் பில்லோட பெங்களூருக்கு அனுப்பி, சார் அது லேட் ஆகும், கமிஷனர் ஆஃபீஸ் போய் அங்கிருந்து பெங்களூர் போலீஸ்க்கும் விவரம் சொல்லலாம். 6 மாசம் ஒரு கார் பெங்களூர்ல இருந்திருக்கு. பெட்ரோல் பங்க் ஒர்க் ஷாப்ஸ்ல விசாரிச்சா கண்டுபிடிக்க முடியும் தீபக் தங்கி இருந்த இடத்த. ஓகே, செஞ்சிடலாம். அப்புறம் என் டெலிஃபோன்ல டேப் அணைச்சிட்டேன். மறுபடியும் பேசினா பதிவு செய்ய. எக்ஸ்சேஞ்சை கூப்பிட்டு எனக்கு வர கால்ஸை ட்ரேஸ் பண்ண சொல்லியும் ஏற்பாடு செஞ்சிடலாம். அவன் மறுபடி தொடர்பு கொள்றப்ப நான் அந்த டிஸ்கை கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்லிடலாம். அவன் எங்க எப்படி ஒப்படைக்கணும்னு சொல்றாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அங்க ஏதாச்சும் சாமர்த்தியமா செய்யலாம். ஒரு போலி டிஸ்கை கொடுத்துடலாம். போலி டிஸ்க்னு கண்டுபிடிக்க மாட்டானா? சார், பேசின தொகையை வச்சு பாக்குறப்போ இவன் மாஸ்டர் பிரெயினா தெரியல, வேற யாரோ இயக்குறாங்க. இவன் கூலி சேவகன். இவனுக்கு அவ்வளவு பத்தாது. பணமோ பொருளோனா தான் உடனே சரி பார்த்துட முடியும். இந்த விஷயத்துல அந்த டிஸ்க் தானான்னு உடனே தெரிஞ்சுக்க முடியாது. கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். என்கிட்ட டிஸ்க் வாங்கிட்டு போறவனை மஃப்டில உங்க ஆட்கள் ஃபாலோ செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்களே பரத் என்றாள் சுசீலா. என்ன? வினிதா காரோட கடத்தப்பட்டிருக்கா. கார் அடையாளங்களும் நம்பரும் நமக்கு தெரியும். டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி CAD 1010 காரை தேட சொல்லணும்.
ஆமாமா, செஞ்சிடலாம் என்றார் ஆறுமுகம். அப்புறம் சார், நாங்க மினி ஆத்மா தேட்டர் போனது, தீபக் வீட்ல கேசட் எடுத்தது எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவ்வளவு சாமர்த்தியமா எங்களை அவனோட ஆள் யாரோ ஃபாலோ செஞ்சிருக்கணும். இப்போ காரை தவிர்த்துட்டு பைக்ல வந்தோம். யாரும் ஃபாலோ செய்யல. எதுக்கும் 4 மஃப்டி போலீஸை என் வீட்டை சுத்தி நிறுத்திடுங்க. சந்தேகப்படுறவனை அமுக்கிடலாம். செய்யறேன். அப்புறம் உங்க ரூம்ல டெலிஃபோன் லைன்ல ஒட்டு கேட்குற மைக்ரோஃபோன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. பார்த்துட்டேன் சார். சரி, அப்போ நீங்க புறப்படுங்க. நான் உடனே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் எல்லா ஏற்பாடுகளையும் கவனிக்கிறேன். டிராஃபிக்ல சொல்லிடுறேன். உங்க வீட்டுக்கு 4 பேரை அனுப்பிடுறேன். ஃபோன் செய்யறேன். இருவரும் எழுந்து கொண்டார்கள். அந்த கேசட்டை கொடுங்க. டிபார்ட்மெண்ட்ல கோட் வார்த்தைகளை டீகோட் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ் உண்டு. வேற எந்த மறைமுக வழியிலையாவது பதிவாயிருக்கான்னு பார்க்க சொல்றேன். ஒப்படைத்து விட்டு புறப்பட்டு தங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். பேசின திட்டப்படி சென்னை போக்குவரத்து போலீசுக்கு CAD 1010 நீல ஃபியட்டை தேடும் பணி ஒப்படைக்கப்பட்டது. பெங்களூர் போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டு அங்கே மோதி என்கின்ற அதிகாரி உடனடியாக காரியத்தில் இறங்கினார். கேசட் எக்ஸ்பர்ட் தயாநிதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. மஃப்டி போலீசார் பரத் வீட்டை சுற்றி நின்றார்கள். எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கான காத்திருப்போடு சோஃபாவிலேயே படுத்து உறங்க ஆரம்பித்தான் பரத். அத்தியாயம் 16. பெங்களூர். இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கும் மோதி செய்தி கிடைத்த நள்ளிரவு 12 மணிக்கே தனது மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார். காக்ஸ் டவுனில் இருந்த குறிப்பிட்ட பெட்ரோல் பங்கிற்கு வந்தபோது அங்கே கண்ணாடி அறைக்குள் மேனேஜர் போல் இருந்த ஆசாமி சீட்டுகளுக்கு பரிசு விழுந்திருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்க வெளியே பெட்ரோல் போடும் பையன் உறக்கத்தில் இருந்தவன் பைக் சத்தத்தில் எழுந்து கொண்டான். மோதி உள்ளே வந்தார். தன்னை கன்னடத்தில் அறிமுகப்படுத்திக் கொண்டு ஒரு காகிதத்தில் எழுதி வைத்திருந்த குறிப்புகளை பார்த்து கொண்டார். 11ஆம் தேதி பில் புத்தகத்தை எடுத்து குறிப்பிட்ட பில் நம்பரை எடுக்க சொன்னார். சொல் பார்க்கலாம், எவ்வளவு பெட்ரோல் இந்த பில்லில் போடப்பட்டிருக்கிறது? 40 சார். வண்டி நம்பர் என்ன? CAT 1010. கரெக்ட், அந்த பில் தான். இந்த பில் யார் கையெழுத்து? ஏன் கையெழுத்து தான் சார், நான் தான் போட்டிருக்கேன். நல்லது. இந்த வண்டியின் சொந்தக்காரர் தீபக், அவரை உனக்கு தெரியுமா? பார்த்திருக்கேன், பல முறை பெட்ரோல் போட்டிருக்காரு. பேர் தெரியாது, பேசியது கூட இல்ல. இருங்க, ஃபியட் வண்டியில நீல நிறம், பழைய வண்டி. சரியா? சரிதான். அவர் இங்க எங்க தங்கியிருக்காரு? இந்த ஏரியாவில் அநேகமா அவர் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். பொதுவா அருகில் இருக்கும் பங்க்ல தான் பெட்ரோல் போடுவாங்க. ஆனா அதை வச்சு உறுதியா சொல்ல முடியாது. அவர் என்ன வேலை பாக்குறாருன்னு உனக்கு தெரியாதா? நான் தான் பேசினதே இல்லைன்றனே. பெட்ரோல் பங்க்ல மற்ற கடைகளை போல அதிக பேச்சுக்கு வழியே இல்லையே சார். உண்மைதான். உங்க பெட்ரோல் பங்க்ல தவிர வேற எங்கேயாவது ஒரு இடத்துல அவரை நீ பார்த்ததா ஞாபகம் இருக்கா? அவன் சற்றே யோசித்து பார்த்து உதடுகளை பிதிக்கினான். இல்ல சார், அப்படி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. இன்ஸ்பெக்டர் மோதி புறப்பட்டார். அருகே சற்று தள்ளி இருந்த ஆட்டோமொபைல்ஸ் மெக்கானிக் ஷெட்டிற்கு வந்தார். ஏற்கனவே அறிமுகமுள்ள மெக்கானிக் அவசரமாக காரின் அடியில் இருந்து தன்னை உருவிக்கொண்டு தகர ஸ்டூல் கொண்டு வர சொல்லி போட்டு தினசரி பேப்பரை மேலே விரித்து உட்கார சொன்னான். என்ன சார், சௌகரியம் தானே? சௌகரியம்தான். ஒரு உதவி வேணுமே உங்ககிட்ட இருந்து. ஐயோ, உதவி என்ன சொல்லலாமா? உத்தரவுன்னு சொல்லுங்க சார். CAT 1010 என்கின்ற நம்பர் உள்ள மிக பழைய நீல நிற ஃபியட் ஒன்று 6 மாதங்களாக பெங்களூரில் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் சொந்தக்காரன் பெயர் தீபக். அநேகமாக இங்கே இதே ஏரியாவில் தான் அவன் இருந்திருக்க வேண்டும். இப்போது இல்லை, கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டான். உன் ஷெட்டுக்கு ஏதாவது ரிப்பேர் வேலைக்காக வந்ததுண்டா? அவன் தலையை சுரைந்தான். எவ்வளவோ கார்கள், எப்படி சார் நினைவு வைத்திருப்பது? ரிப்பேர் வேலைகளுக்கு பில் போடுவதில்லையா? பெரிய வேலைகள் என்றால் போடுவோம், மைனர் வேலைகளுக்கெல்லாம் போடுவதில்லை. உன் பில் புத்தகத்தில் அடிகாப்பிகள் இருக்கும் அல்லவா? அதில் கார் நம்பர் குறிப்பிடுவாய் அல்லவா? 6 மாத பில் புத்தகங்களை எடுத்து வர சொல். நிதானமாக பார்த்து விடுகிறேன். அரை மணி நேரம் அங்கே இருந்து அனைத்து புத்தகங்களையும் பார்த்தார். இந்த வண்டியின் எண் இடம்பெறவில்லை. எழுந்தார். சரி, இந்த ஏரியாவில் மொத்தம் எத்தனை கார் மெக்கானிக் ஷெட்டுகள் இருக்கின்றன? அது 20க்கும் மேலே இருக்கின்றன. ஒரு பையனை என்னோட அனுப்பு. அத்தனை ஷெட்டுகளையும் எனக்கு இடம் காட்ட சொல். தாராளமாக அனுப்புகிறேன். இன்ஸ்பெக்டர் மோதி அந்த கிரீன் கரைகள் கொண்ட சட்டை அணிந்த பையனை பின்னால் வைத்துக் கொண்டு 3 மணி வரை 8 ஷெட்டுகளில் விசாரித்துவிட்டு பையனை அவன் ஷெட்டில் விட்டுவிட்டு மீண்டும் காலையில் வந்து அழைத்து சென்று தொடர்வதாக சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பினார். அத்தியாயம் 17.
உள்ளே அறையில் உறங்கின சுசீலா காலையில் 7 மணிக்கு எழுந்து ஹாலில் எட்டி பார்த்தபோது சோஃபாவில் சரிந்து பரத் இன்னும் உறக்கத்தில் இருந்தான். அவனை உடனே எழுப்ப மனமில்லாமல் குளித்தாள். ஒப்பனை செய்து கொண்டாள். வேறு உடை அணிந்து கொண்டாள். சமையலறை சென்று காஃபி தயாரித்து கப்பில் வைத்து எடுத்துக்கொண்டு பரத்திடம் வந்தான். தோளை அசைத்து சுசீலா அவனை எழுப்பிய போது அவன் தலை தூங்கியது. பரத் இறந்து போயிருந்தான் என்று எழுதினால் உங்களில் சிலர் தீக்குளிக்க கூட தயாராய் இருப்பதால் தோளை அசைத்து சுசீலா அவனை எழுப்பிய போது பரத் முதலில் ஒற்றை கண்ணை மட்டும் திறந்து பார்த்தான். பிறகு அவசரமாக எழுந்து அமர்ந்தான். சுசீலா, நீயா? இவ்வளவு சீக்கிரமா எழுந்து எனக்கு காஃபி போட்டு என்றவன் அவள் பனியனை பார்த்தான். 2 நிலவுகள் என்று தமிழ் வசனம். என்ன திடீர்னு தமிழ் பற்று? எப்பாவது தமிழ் நினைவுக்கு வந்துடுது பரத். காஃபியை வாங்கி கொண்டு சாப்பிட ஆரம்பித்தவன் திடீரென்று பெரிய சத்தத்தில் சிரிக்க ஆரம்பித்தான். எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? நம்ம மாணவியில அவ அந்த சர்க்கஸ்காரனோட ஹனிமூன் போறதா கனவு கண்ட. விவஸ்தை இருக்கா உங்களுக்கு? இன்னொருத்தர் ஹனிமூன் எல்லாம் உங்க கனவுல வரலாமா? கனவு தானே, நான் என்ன செய்யட்டும்? கல்யாணத்துக்கு அப்புறம் மாதவி இதே மாதிரி தமிழ்ல வசனம் எழுதி பனியன் போட விரும்புறான்னு வச்சுக்கோ. என்ன வார்த்தைகள் எழுதிக்கணும் சொல்லு? 2 நிலவர்கள் மாதிரி வேற வார்த்தைகள் சொல்ல பார்க்கலாம். டர்ட்டியா நீங்க ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருப்பீங்க, தெரியாதா எனக்கு? பாலச்சந்தர் பட தலைப்பு உனக்கு டர்ட்டியா போச்சா? பாலச்சந்தர் தலைப்பா? பின்ன 2 கோடுகள் யார் படம்? சற்று தாமதித்து புரிந்து கொண்ட சுசீலா ரசித்து சிரிக்க ஆரம்பித்தாள். சி, ரொம்ப மோசமா போறீங்க பரத். எந்திரிங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. வினிதா அங்க என்ன சிரமப்படுறாளோ, எப்படிதான் உங்களுக்கு ஜோக் அடிக்க மனசு வருதோ. நம்ம கட்சிக்காரங்க பிரச்சனைகள்ல ஆர்வம் காட்டலாம், அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? வேலை பாட்டுக்கு வேலை, ஜோக் பாட்டுக்கு ஜோக். நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்துக்கு போன் செஞ்சு ராத்திரி பூரா அவங்க எடுத்த நடவடிக்கைகளை என்னன்னு தெரிஞ்சு வை. சுசீலா ரிசீவரை எடுக்க பரத் குளிக்க சென்றான். 15 நிமிடங்களில் உடை மாற்றி தலை சீவி தயாராய் இருந்தான். என்ன சுசி, கேட்டியா? பேசிட்டேன். பெங்களூர்ல கார் நம்பரை வச்சுக்கிட்டு தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. சென்னையில டிராபிக் டிவிஷன் காரை தேடிட்டு இருக்கு. வினிதாவோட அம்மா ஸ்டேஷனுக்கு வந்து மகளை காணும்னு பதறினாங்களாம். காலையில கண்டுபிடிச்சிருவோன்னு சமாதானம் சொல்லி அனுப்பிச்சாராம். எக்ஸ்பர்ட்ஸாலையும் எந்த கோட் வார்த்தைகளையும் கேசட்ல இருந்து கண்டுபிடிக்க முடியலையாம். வெறும் பாட்டுகள் தான்னு சொல்லிட்டாராம். ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்கோட கொஞ்ச நேரத்துல இங்க வரேன்னாரு. மறுபடியும் போன் வந்துச்சான்னாரு, வரலன்னு. சுசி, அந்த கேன்சர் விஷயத்துல நம்ம ஏமாந்துட்டோமோன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. பரத் சொல்லி கொண்டிருக்கும் போது டெலிபோன் ஒலித்தது. சுசி, நீயே எடு, நான் குளிச்சுட்டு இருக்கிறதா சொல்லி லைன்ல இருக்க சொல்லு. அந்த மிரட்டல்காரனா இருந்தா. சுசிலா எடுத்து ஹலோ என்றாள். யாரு? சுசிலா அம்மையாரா? யோ, அம்மையாரு அவ யாருன்னு பல்ல பேத்துடுவேன். யாரையா நீ? இப்போதைக்கு வினிதாவோட கார்டியன். பரத்துக்கிட்ட போனை கொடு. லைன்ல இரு, குளிக்கிறாரு. குளிச்சதும் போன் செய்யறேன். எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. இவள் வைத்து விட்டு சொன்னாள். எம்மா காதகனா இருப்பான் போல இருக்கே. எக்ஸ்சேஞ்ச்காரங்களுக்கு இந்த டியூரேஷன் போதாது. ஆட்டோ வந்து நின்று அதிலிருந்து சாதாரண உடையில் கையில் ஒரு ஹேண்ட்பேக்குடன் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் உள்ளே வந்தார். குட் மார்னிங் பரத், போன் வந்துச்சா? வந்துச்சு, நான் குளிச்சிட்டு இருக்கிறதா சொன்னேன். மறுபடி கூப்பிடுறேன்னு சொல்லி வச்சுட்டான். இப்போ வரும், உட்காருங்க சார். இங்க எந்த தொந்தரவும் இல்லையே. இங்க வீட்டை சுத்தி பேட்ரோலிங்ல போட்டிருந்த 4 பேரையும் மாத்திட்டு வேறு 4 பேரை போட்டுட்டேன். யாரையும் பார்க்கல, சந்தேகப்படவும் இல்லைன்னு சொல்றாங்க. மறுபடி போன் ஒலித்தது. பரத் எடுத்து ஹலோ பரத் என்றான். குளிச்சு முடிச்சாச்சா? இன்னும் முதுப்பக்கம் பாக்கி இருக்கு. விஷயத்துக்கு வாப்பா. நீதான்ப்பா வரணும். டிஸ்க் கண்டுபிடிச்சிட்டியா? நேத்து ராத்திரியே எடுத்தாச்சு. உன் போனுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வெரி குட். எங்க இருந்துச்சு? தீபக் கொலை செய்யப்பட்ட அந்த பூங்காவில் ஒரு இடத்துல தோண்டி புதைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த விவரம் கேசட்ல இருந்துச்சு. எங்களுக்கு வினிதா முக்கியம், அதனால ஒப்படைக்க சம்மதிக்கிறோம். ரொம்ப நல்லது. மணி என்ன ஆச்சு இப்போ? 8:15. சரியா 10 மணிக்கு அந்த டிஸ்க் எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோட் ஹிகின் பாதம்ஸ் வரணும். டிஸ்க் எடுத்து ஒரு சூட்கேஸ்ல போட்டுட்டு வரணும். புத்தக கடையில நுழையிறப்போ சூட்கேஸை வாங்கிக்கிட்டு டோக்கன் தருவாங்க இல்லையா? அந்த டோக்கனை தமிழ் நாவல்கள் பகுதிக்கு வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதின தொட்டால் தொடரும் புத்தகத்துக்குள்ள வச்சுட்டு நைஸா வெளியில போயிடணும். நீ வர்றது வைக்கிறது எல்லாத்தையும் என் ஆள் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் சூட்கேஸை என்கிட்ட கொண்டாந்து சேர்ப்பான். அதுல இருக்கிறது அதே டிஸ்க் தானான்னு சரி பார்த்ததும் வினிதாவை விடுவிச்சிருவோம். அவளா பத்திரமா வீடு வந்து சேருவா. வார்த்தை மாற மாட்டியே? மாட்டேன். நீ நேர்மையா நடந்துக்கிட்டா. ரைட். 10 மணிக்கு நீ சொன்னபடியே நடந்துக்கிறேன். போலீஸ் உதவியை நாடினா
சேச்சே, நான் என்ன முட்டாளா? எத்தனை கதையில படிச்சிருக்கேன். இந்த மாதிரி சமயத்துல போலீஸ் கிட்ட போறது ஆபத்துன்னு எனக்கு தெரியாதா? சரி, போனை வச்சிடுறேன். இரு, உன் பேரை மட்டும் சொல்லக்கூடாதா? ரொம்ப ஆசைப்படுற. சரி, சொல்றேன். 3வது குலோத்துங்க சோழன். எதிர்முனை வைக்கப்பட, சரியான கிண்டல் ஆசாமி, செம்மத்தனா விட்டு என்று சீவரை வைத்துவிட்டு, சுசி ட்ரேஸ் பண்ணாங்களா கேளு. புத்திசாலித்தனமா பப்ளிக் பூத்ல இருந்து தான் பேசி இருப்பான் என்றான் பரத். சுசீலா எக்ஸ்சேஞ்சை கேட்டுவிட்டு, பரத், அவன் புத்திசாலி தான், சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருக்கிற பப்ளிக் பூத்ல இருந்து பேசியிருக்கான் என்றாள். பரத் அவனுடன் பேசிய விவரங்களை சொல்லிவிட்டு, இப்போ நம்ம ஏஜென்சிக்கு போகலாம், அங்க போய் ஒரு திட்டம் சொல்றேன் என்றான். அத்தியாயம் 18. பெங்களூர். காலை மணி 9. அந்த மெக்கானிக் ஷெட்டில் அப்துல்லா என்பவன் வெகுவாக யோசித்துவிட்டு, ஆமா சார், நீங்க சொல்கிற வண்டி 2 தடவைகள் என்னிடம் ரிப்பேருக்கு வந்திருக்கிறது. பில் போடவில்லை, ஆனால் நினைவிருக்கிறது. CAT 1010. நாங்கள் கூட CITயை பூனை 1010 என்று பேசிக்கொண்டோம் என்றான் கன்னடத்தில். இன்ஸ்பெக்டர் மோதி உற்சாகமானார். தீபக் எங்க தங்கி இருந்தார் தெரியுமா? தெரியும். ஒரு முறை அவரே வந்து காரை எடுத்து சென்றார். ஒரு முறை விலாசம் தந்தார். நான் கொண்டு சென்று ஒப்படைத்தேன். அந்த விலாசம் வைத்திருக்கிறாயா? ஒரு காகிதத்தில் குறித்ததுதான், எங்கேயோ தொலைந்திருக்கும். ஆனால் அந்த பங்களாவை அடையாளம் காட்ட முடியும். வீரேந்திரா நகரில் உள்ளது. வா, பின்னால் உட்கார். வீரேந்திரா நகரில் மிகச் சரியாக அந்த பங்களாவை காட்டினான் அப்துல்லா. வாசலில் வாட்ச்மேன் நாயுடன் இருந்தான். மோதியின் உடுப்பை பார்த்துவிட்டு எழுந்து கொண்டான். மோதி அவனை நெருங்கி, தீபக் இருக்கிறாரா? தீபக்? அப்படி யாரும் இல்லையே இங்க. மோதி அப்துல்லாவை பார்க்க, அவன் நன்றாக நினைவிருக்கிறது, இதே பங்களாவில் தான் காரை கொண்டு வந்து ஒப்படைத்துவிட்டு 500 ரூபாய் வாங்கி போனேன் என்றான். வாட்ச்மேன், நான் போலீஸ்காரன் என்பது தெரிகிறதல்லவா? உள்ளே யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லை. இது யாருடைய பங்களா? உர தொழிற்சாலை அதிபர் கௌதமுக்கு சொந்தமான பங்களா இது. CAT 1010 என்கின்ற நம்பர் உள்ள ஃபியட் காருடன் தீபக் என்பவர் இந்த பங்களாவில் கொஞ்ச நாள் தங்கி இருந்தாரா? இல்லையா? இல்ல சார், இது வாங்கினதில் இருந்தே காலியாகத்தான் இருக்கிறது. அவன் ஏதோ தவறாக சொல்லி இருக்கிறான். இங்கே யாரும் தங்கினதே இல்லை. மோதி அவன் சட்டையை பிடித்தார். உண்மையை சொல்ல போகிறாயா இல்லையா? உண்மையை தான் சொல்கிறேன் சார். அப்படியா? வா, உள்ளே போய் பார்க்கலாம். மன்னிக்க வேண்டும், என் முதலாளியின் உத்தரவு வாங்கி கொண்டு வந்து விடுங்கள். உள்ளே போன் இருக்கிறதா? இருக்கிறது, ஆனால் பூட்டி இருக்கிறது. சாவி முதலாளியிடம்தான் இருக்கிறது. மோதி இவனிடம் பேசி பயனில்லை, கௌதமை பார்த்து விடலாம் என்று முடிவு செய்து, சரியான உத்தரவுகளோடு வருகிறேன். நீ சொன்னது பொய் என்று தெரிய வரும் பட்சத்தில் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று பைக்கில் புறப்பட்டார். வாட்ச்மேன் உடனே உள்ளே ஓடி வந்து கதவை திறந்து போன் எடுத்து, ஐயா, ஒரு இன்ஸ்பெக்டர் கார் மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து தீபக் இங்க இருந்தாரான்னு கேட்டாரு. நீங்க சொல்லியிருந்த மாதிரியே இல்லவே இல்லைன்னு சாதிச்சுட்டேன். அந்த மெக்கானிக் காரை ஒரு தடவை ரிப்பேர் செஞ்சு இங்க கொண்டாந்து ஒப்படைச்சதா சொல்றான். இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து பார்க்கணும்னாரு. உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? போலீஸ் வரும்னு எதிர்பார்த்ததுதான். இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்களா? பங்களாவுக்குள்ள அவங்களுக்கு எந்த தடையும் கிடைக்காது. எல்லாம் காலி பண்ணியாச்சு. வரட்டும், நான் பேசிக்கிறேன். 1 வாரம் தங்கி இருந்தான்னு சொல்றேன். மறுபடியும் அவர் உன்னை கேட்டா நடுவுல நீ ஒரு 15 நாள் லீவு போனதா சொல்லு என்றான் கௌதம். சரி சார் என்றான் வாட்ச்மேன். கௌதம் போனை வைத்துவிட்டு விந்தி விந்தி நடந்து சென்ற தன் மனைவி சந்தியாவை அழைத்தான். நடுங்கிக் கொண்டே வந்தாள். ஏய், போலீஸ் விசாரிக்க வருது, உன்னையும் ஒரு வேளை விசாரிக்கலாம். ஏதாச்சும் மூச்சு விட்ட, ஐயோ சத்தியமா நான் வாயை திறக்க மாட்டேங்க என்றாள் அழுகையின் மத்தியில். அத்தியாயம் 19. மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி. பரத் பீரோவை திறந்து அந்த அட்டை பெட்டியை வெளியில் எடுத்தான். திறந்தான். உள்ளே இருந்த ஜியோமெட்ரி பாக்ஸ் சைஸில் இருந்த கருப்பு கருவியை எடுத்தான். டிராக்கிங் சிஸ்டமா உங்ககிட்ட இருக்கா என்றார் ஆறுமுகம். ஆமாம், அமெரிக்கா போனப்போ வாங்கி வந்தேன். உங்க டிபார்ட்மெண்ட்ல இல்லாததா? ஆனா மெட்ராஸ்ல வச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. இது வயர்லெஸ் சிஸ்டம். கெப்பாசிட்டி 500 மீட்டர் ரேடியஸ். இதுதான் கவுண்டர் பார்ட் என்று சிறிய பட்டன் சைஸில் இருந்ததை காட்டினான். சரி, இதையே பயன்படுத்திக்கலாம். திட்டம் என்ன, அதை சொல்லுங்க. ஹிகின் பாதம்ஸ் கடைக்கு 500 மீட்டர் தள்ளி 2 ஜீப்ல கான்ஸ்டபிள்களோட நீங்க காத்துருங்க. ஒரு அதிரடி நடவடிக்கைக்கு தயாரா ஆயுதங்களோட இருக்கணும். உங்களுடைய அந்த டிஸ்கை வச்சாச்சு. அந்த டிராக்கிங் டிவைஸோட கவுண்டர் பார்ட்டையும் குமிழ்குள்ள ஒட்ட வச்சாச்சு.
அவன் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லாம நான் 10 மணிக்கு சூட்கேஸை வச்சுட்டு டோக்கனை புத்தகத்துக்குள்ள வச்சுட்டு உங்க ஜீப்புக்கு பின்னாடி காரோட காத்திருக்க போற சுசிலாவோட சேர்ந்துக்கிறேன். இந்த பெரிய கருவியை நீங்க ஜீப்ல வச்சுக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. உடனே இதுல சூட்கேஸுக்கும் உங்களுக்கும் நடுவுல எவ்வளவு தூரம், அதை அடைய எந்த திசையில போகணும்னு இண்டிகேட்டர் காமிக்கும். சூட்கேஸை எடுத்துட்டு போறவன் தன்னை சுத்தி யாராச்சும் ஃபாலோ பண்ணாத மாதிரி இருக்கிறதுக்காகவே கணிச்சு வெனிதா இருக்கிற இடத்துக்கு போயிடுவான். 500 மீட்டர் இடைவெளியில விட்டு நாம ஃபாலோ பண்றத அவன் உணரவே முடியாது. அவன் போய் சேர்ந்ததும் அந்த இடத்துல அதிர நடவடிக்கைகளை இறங்குங்க. நான் சொல்றது சரிதானே என்றான் பரத். சரியா வரும். நான் சுப்பீரியரையும் கலந்துக்கிட்டு உடனே ஏற்பாடுகளில் இறங்குறேன். ஜீப்புகளை எங்கே நிறுத்தி வச்சிருக்கோம்னு உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன். ஆறுமுகம் புறப்பட்டு போனார். பரத் சூட்கேஸுடன் நேரம் பார்த்து கொண்டு காத்திருந்தான். புறப்பட வணக்கம் என்றார் மோதி. வணக்கம் என்று கைகோப்பினான் கௌதம். உட்கார்ந்தார்கள். மிஸ்டர் கௌதம், சென்னையில கொலை செய்யப்பட்ட தீபக்கா உங்களுக்கு தெரியுமா என்றார் மோதி கன்னடத்தில். தெரியுமாவா? நாங்க நல்ல நண்பர்கள் சார். பேப்பர்ல செய்தி படித்து விட்டு மிகவும் நொந்து போனேன். நல்ல அறிவாளி சார் அவன். போன மாசம் கூட என்னை பார்க்க வந்தான். எங்கேயோ வடக்க ஏதேதோ ஊர்ல சுத்தி கொண்டிருப்பதா சொன்னான். ஒரு ஓட்ட கார் வச்சிருப்பான். எனக்கு வீரேந்திரா நகர்ல ஒரு பங்களா இருக்கு, அங்க 10 நாள் தங்கி இருந்தான். அவன் ஏதோ ஆராய்ச்சி பண்றான், அதுக்கு என்கிட்ட பண உதவி வேற கேட்டான். நான் எதை நம்பி தர முடியும்? அதுவும் சில லட்சங்கள். கேட்டதுனால மறுத்துட்டேன். என்கிட்ட சொல்லிக்காமையே புறப்பட்டும் போயிட்டான். அதன் பிறகு பேப்பரில் செய்தியாதான் அவனை பார்த்தேன். என்னவா? யார் கொன்னது அவனை? மோதி நிதானமாக கௌதமை பார்த்தார். தான் ஒரு வரி சொன்னதற்கு என்னவோ தயாரா இருந்தவன் போல கடகடவென்று அவன் கொட்டி முடித்தது சற்று நெருடியது. வீரேந்திரா நகர் பங்களாவில் தீபக்கின் பொருள்கள் ஏதாவது இருக்கின்றனவா? இல்லை, எல்லாம் எடுத்து சென்று விட்டான். எனினும் நான் அந்த பங்களாவுக்குள் சென்று பார்ப்பதில் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இல்லையே? கொலை தொடர்பாக ஏதேனும் துப்பு கிடைக்கலாம். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அங்கே இருக்கும் வாட்ச்மேனிடம் நான் போனில் சொல்லிவிடுகிறேன், நீங்கள் பாருங்கள். மோதி எழுந்தார். நான் அந்த பங்களாவை பார்த்துவிட்டு மறுபடி இங்கே வருகிறேன். இன்னும் சில விளக்கங்கள் கேட்க வேண்டும் உங்களை. வெல்கம், தெரிந்ததை சொல்ல போகிறேன். மோதி புறப்பட்டு சென்றார். 9:40 ஹிகின் பாதம்ஸ் கடைக்கு தன் சென்னை தோஸ்து ஒருவனின் போலி ரெஜிஸ்ட்ரேஷன் எண் கொண்ட பைக்கில் வந்துவிட்டான் தாஸ். புத்தகங்களை புரட்டி கொண்டே சிக்லெட் மென்று கொண்டே பரத் வருகிறானா என்று பார்த்து கொண்டிருந்தான். சரியாக 10 மணிக்கு பரத் மட்டும் தனியாக சூட்கேஸுடன் வருவதை பார்த்தான் தாஸ். பரத் சூட்கேஸை வைத்துவிட்டு டோக்கன் வாங்கி கொண்டு உள்ளே வந்து தமிழ் நாவல்கள் பகுதிக்கு வந்து குறிப்பிட்ட புத்தகத்திற்குள் வைத்துவிட்டு சில நிமிடங்கள் வேறு சில புத்தகங்களை புரட்டிவிட்டு நைஸாக வெளியே சென்று மறைந்தான். தாஸ் டோக்கனை எடுத்துக் கொண்டான். சில நிமிடங்கள் அங்கேயே செலவழித்தான். சூட்கேஸை வாங்கி கொண்டான். வெளியில் வந்து யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்று கவனித்துவிட்டு பைக்கின் சைடு பாக்ஸில் சூட்கேஸை செருகிக் கொண்டு ரிவர் வியூ முன்னாடியில் அட்ஜஸ்ட் செய்துவிட்டு ஸ்டார்ட் செய்தான். 2 ஜீப்புகளில் முதல் ஜீப்பில் கருவியை தன் மடிமேல் வைத்திருந்தார் ஆறுமுகம். அதன் சிறிய திரையில் ஒரு பச்சை புள்ளி லேசாக நகர தூரம் 474.52 மீட்டர் என்று இருந்தது. பெட்ரோல் பங்க் எண்கள் போல விடு விடுவென்று கூட ஆரம்பிக்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, ஹி இஸ் மூவிங் என்றார். திரையில் நேராக செல்லவும் என்று குறிக்கும் அம்புக்குறி எறிய முதல் ஜீப் நேராக செல்ல ஆரம்பித்தது. அதனை 2வது ஜீப் தொடர்ந்தது. கொஞ்சம் இடைவெளி விட்டு பரத்தின் ஃபியட் சுசிலா ஓட்டினார். தாஸ் தன்னை யாரும் தொடரவில்லை என்பதை நிச்சயம் செய்து கொண்ட பின் ராயபுரம் நோக்கி பைக்கை விரட்டினான். ராயபுரம் ஏரியா வந்ததும் தான் சூட்கேஸை திறந்தே பார்க்கவில்லை என்பதை உணர்ந்தான். சாலையில் ஒரு ஓரமாக பைக்கை நிறுத்தினான். இங்கே திரையில் பச்சை புள்ளி நகர்வதை நிறுத்தியதும் ஆறுமுகம் ஜீப்பை ஓரமாக நிறுத்த சொன்னார். 2-3 நிமிஷம் இந்த புள்ளி நகராம இருந்தா அவன் போய் சேர வேண்டிய இடத்தை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். அதனால காத்திருக்கலாம். தாஸ் சூட்கேஸை திறந்து டிஸ்க் இருப்பதை பார்த்தான். மூடினான். திரும்ப சொருகும் போதுதான் அடிப்பக்க குமிழ் மத்தியில் இது என்ன காந்த சக்தியில் ஒட்டி கொண்டிருந்த அதை பீத்தி எடுத்தான். தலையை ஆட்டிக்கொண்டான். மறுபடி ஓட்டினான். சூட்கேஸை திறந்து டிஸ்கை மட்டும் எடுத்துக்கொண்டான். சூட்கேஸை மூடினான். பெட்டி கடையை அணுகினான். ஒரு சோடா கொடுப்பா என்றான். குடித்தான். இந்த சூட்கேஸை உள்ள வாங்கி வச்சுக்க, 5 நிமிஷத்துல வந்து வாங்கிக்கிறேன். கடையில் இருந்த சின்ன பையன் வாங்கி வைத்துக் கொள்ள தாஸ் பைக்கில் புறப்பட்டு பங்களாவுக்கு வந்து முதல் காரியமாக பைக்கை கேரேஜுக்குள் வைத்து பூட்டிவிட்டு டிஸ்கோடு உள்ளே போனான். ரொம்ப நேரமா புள்ளி நகராம இருக்கு, அதனால அவன் போய் சேர்ந்துட்டான், புறப்படலாம் என்றார் ஆறுமுகம். ஜீப் புறப்பட்டது. கருவியின் அம்புக்குறி குறிப்புப்படி தூரத்தை குறைத்து கொண்டே வந்து சேர்ந்த இடம் சாலையோரம். பரத் இறங்கி வந்தான். என்ன சார், இங்க நிறுத்திட்டீங்க?
இங்க வீடும் இல்ல, ஒண்ணுமே இல்லையே. ஆனா கருவியில அந்த சூட்கேஸ்க்கும் நமக்கும் நடுவுல 5 மீட்டர் தூரம் தானே காமிக்குது, பாருங்க பரத். பரத் அதை பார்த்து சுற்றிலும் பார்த்து, 5 மீட்டர் தூரத்துல அந்த பெட்டி கடை மட்டும்தான் இருக்கு, வாங்க விசாரிக்கலாம். பரத் அந்த கடையை அணுகி, என் தம்பி, இங்க ஒரு சூட்கேஸ் என்றவன் உள்ளே வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து விட்டான். அதை எடு. யார் வச்சது? ஒரு ஆள் பைக்ல வந்தாரு, சோடா குடிச்சாரு, இருக்கட்டும் 5 நிமிஷத்துல வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னார் சார். எடு, நாங்க போலீஸ் என்று வாங்கி அடியில் பார்த்தான். சூட்கேஸை திறந்து பார்த்தான். இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினான். கவுண்டர் பார்ட் கொஞ்சம் இடம் மாறி இருக்கு, உள்ள டிஸ்க் இல்ல. நாம தொடர்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டாம டிஸ்க் மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு தண்ணி காமிச்சிட்டு போயிட்டான் சார். ச்சே என்றான். ஆனா ராயபுரத்துல தான் எங்கேயோ, இப்போ என்ன செய்யறது என்றார் ஆறுமுகம். வீரேந்திரா நகர் பங்களாவை சுற்றி பார்த்துவிட்டு வாட்ச்மேனை மேலும் விசாரித்துவிட்டு இன்ஸ்பெக்டர் மோதி மீண்டும் கௌதம் வீட்டிற்கு வந்தார். சார், 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 சார். வேலைக்காரன் வந்து, அவர் ஆபீஸுக்கு புறப்பட்டு போயிட்டார், உங்களை ஆபீஸுக்கு வர சொன்னார் என்றான். மோதி திரும்பினவர், ஒரு நிமிஷம் சார் என்ற சந்தியாவின் குரலை கேட்டு நின்றார். தாங்கி தாங்கி நடந்து அவரை அடைந்தாள். வேலைக்காரனை உள்ளே போகச் சொன்னாள். உட்காருங்க சார், உங்ககிட்ட பேசணும், நான் கௌதமோட மனைவி. மோதி கேள்விக்குறையுடன் அமர்ந்தார். சார், எனக்கு துணிச்சல் வந்துடுச்சு, என்ன ஆனாலும் சரி, அதிகபட்சம் உயிர் போகும், அவ்வளவுதானே சார். என்னால அக்கிரமங்களை சகிச்சிக்கவே முடியல. கௌதம் என் புருஷன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. எல்லா உண்மைகளையும் சொல்றேன். தீபக் வீரேந்திர நகர் பங்களால 6 மாசம் தங்கி ஆராய்ச்சி பண்ணி லூகோடமாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாரு. அவரை தீர்த்து அந்த ஃபார்முலாவை வெளிநாட்டுக்கு விற்க திட்டம் போட்டாரு கௌதம். கொலை செய்யற அளவுக்கு பணவெறி வந்ததை என்னால பொறுத்துக்க முடியாம நான் தீபக்கிடம் உண்மையை சொல்லி எச்சரிச்சேன். அப்படியும் ஆள் வச்சு சென்னையில அவரை கொண்டுட்டாரு. என்ன சித்திரவதை செய்யறாரு, என்ன அடக்கி வைக்கிறாரு. சென்னையில ராயபுரத்துல எங்களுக்கு ஒரு பங்களா இருக்கு, அங்க தீபக்கோட காதலிய கடத்தி வச்சிருக்காங்க. அவளாவது உயிரோட தப்பிடுமேனு தான் இவ்வளவும் சொல்றேன். மோதி பிரமிப்புடன் அவசரமாக, சென்னை பங்களா அட்ரஸ் சொல்லுங்க என்றார். சந்தியா சொன்னாள். இந்த போன்ல எஸ்டிடி வசதி இருக்கா என்றார் மோதி. உண்டு என்று சந்தியா சொன்னதும் ரிசீவரை கையில் எடுத்தார். அதுவரை உள்ளே மறைவாக நின்று ஒட்டு கேட்ட கௌதமின் உண்மையான வேலைக்காரன் பெட்ரூம் சென்று அங்கிருந்த போனில் கௌதமின் அலுவலக எண்ணை தட்டினான். ஐயா, இன்ஸ்பெக்டர் வந்தாரு, அம்மா அவர்கிட்ட சொல்றாங்க ஐயா, தீபக்க நீங்க தான் ஆள் வச்சு கொலை செஞ்சீங்கன்னு, சென்னை பங்களால யாரோ ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. சென்னை அட்ரஸ் கொடுக்கறாங்க ஐயா. மறுமுனையில் இருந்த கௌதம் என்று கத்தினான். ரிசீவரை எறிந்தான், பதறினான், ஒலித்த போனை எடுத்தான். ஹலோ சார், ஹலோ சார், தாஸ் பேசுறேன். சக்சஸ், டிஸ்க் கையில வந்துருச்சு. மண்ணா கட்டி இங்க என் பொண்டாட்டி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா போலீஸ் கிட்ட. நீங்க இமீடியட்டா அந்த பங்களாவை காலி பண்ணிட்டு புறப்படுங்க. இங்க நான் சமாளிக்க பாக்குறேன். டிஸ்க நீயே பத்திரமா வச்சுக்கோ. 1 வாரம் கழிச்சு என்ன தொடர்பு கொள். நான் உடனடியா தலைமறைவா போக போறேன். வக்கீல விட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டு தான் ஊருக்குள்ளேயே வரப்போறேன். அந்த பொண்ணை விட்டுடுங்க, நீங்க தப்பிச்சிடுங்க, உடனே உடனே. கௌதம் போனை வைத்துவிட்டு மேஜையை திறந்து பணம் அள்ளி பேண்ட் பாக்கெட்டில் திணைத்து கொண்டு தன் அலுவலகத்தை விட்டு வெளியே வர 2 ஜீப்புகளில் போலீஸ் வந்தது அவனை நோக்கி. கமிஷனர் அலுவலகத்தின் கண்ட்ரோல் அறைக்கு தகவல் வந்ததும் உடனே வயர்லெஸ் செய்தி கொடுக்கப்பட்டது. இங்கே ராயபுரத்தில் பெட்டிக்கடை அருகில் தயங்கி நின்று கொண்டிருந்த ஜீப்பில் செய்தியை வாங்கின உதவி இன்ஸ்பெக்டர் சற்று தள்ளி நின்றிருந்த ஆறுமுகம் மற்றும் பரத் சுசீலாவை நோக்கி ஓடி வந்தார். சார், பெங்களூர்ல இருந்து செய்தி வந்திருக்கு. தீபக்க ஆள் வச்சு கொன்ன கௌதம்ங்கிறவங்க பிடிச்சிட்டாங்களாம். அவனுக்கு இங்க ராயபுரத்துல பங்களா இருக்கான், அதுலதான் வினிதா வைக்கப்பட்டிருக்காளாம். இதோ அட்ரஸ், இப்பதான் குறிச்சேன். ஹரியப் ஹரியப். குறிப்பிட்ட அந்த பங்களாவை அடைந்தார்கள். திமு திமுவென்று உள்ளே நுழைந்தார்கள். ஒரு ஏசி அறையில் நாற்காலியில் கட்டப்பட்டிருந்த வினிதா தவிர வேறு யாருமே இல்லை. சப் இன்ஸ்பெக்டர் ஓடி வந்து, சார், கார் ஷெட்டு ஷட்டர் பாதி திறந்து இருக்கு, உள்ள பைக் மட்டும் இருக்கு. அந்த சிஐடி 1010 கார்ல அவங்க தப்பி இருக்கலாம். உடனே டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுங்க. ராயபுரம் ஏரியாவை கூட அவங்க தாண்டி இருக்க முடியாது. 20வது நிமிடம் காரோடு சேர்த்து அவர்கள் மடக்கப்பட்டார்கள். மிகவும் பலவீனமாக இருந்த வினிதா ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாள். டெப்யூட்டி கமிஷனர் அறையில் பரத், சுசீலா, இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் மூவரும் நடந்ததையெல்லாம் விவரித்து முடிக்க, எல்லாம் சரி, அந்த ஒரிஜினல் டிஸ்க் எங்க தான் போச்சு? அது உண்மையிலேயே புரியவே இல்லை சார். கொஞ்சம் மனசுல படப்படப்பு அடங்கினதோ நிதானமா மறுபடி ஆரம்பத்துல இருந்து யோசிச்சா எங்கேயாவது ஒரு க்ளூ கிடைக்கும். வரோம். மூட்டை மூட்டையாக பாராட்டுகளை வாங்கி டிக்கியில் போட்டுக்கொண்டு காரில் புறப்பட்டார்கள் பரத், சுசீலா.
அத்தியாயம் 20. காரை ஓட்டிக்கொண்டே சுசீலா, எங்கதான் பத்திரப்படுத்தி இருப்பார் அந்த டிஸ்க என்று அருகில் பரத் முகத்தை பார்த்து கேட்க, ஏய் அங்க பாரு, குறுக்க வரான் அந்த பிச்சைக்காரன் என்று பரத் பதறி பிரேக் படலின் மேல் சுசீலா வைத்திருந்த காலின் மேல் தன் காலை வைத்து அழுத்தி பிரேக் போட்டான். ஆ என்று கத்திக்கொண்டு காரை ஓரமாக நிறுத்தி என்ஜினை அணைத்தாள். என்ன சுசி, நான் பிரேக் போடலன்னா நிச்சயமா மோதி இருப்ப. ரொம்ப வலிக்குதா? சாரிடா. அது இல்ல பரத், தீபக் வீட்டுல ஆரஞ்சப்போ ஏற்கனவே ஆணி குத்திச்சா, அதே இடத்துல அழுத்திட்டீங்க நீங்க. குத்தினது ஆணி இல்ல சுசி, சின்ன ஸ்க்ரூ என்றவன் திடீரென்று எதையோ யோசித்தான். அவசரமாக டேஷ்போர்டை திறந்து ஒரு கேசட்டை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தான். சுசி, கமிஷனர் ஆபீஸுக்கு வண்டியை திருப்பு சொல்றேன். மீண்டும் அவர்கள் உதவி கமிஷனர் அறையில் குரோட்டன் தொட்டியில் எடுத்த சந்திரபாபு பாடல்கள் உள்ள கேசட்டை கொண்டு வர சொன்னான் பரத். வந்ததும் அதை வாங்கி பார்த்தான். That is it என்று குதித்தான். என்ன விஷயம் சொல்லுங்க என்றார் டெபுட்டி கமிஷனர். சொல்றேன், இந்த கேசட்டை பாருங்க. மொத்தம் 5 சின்ன ஸ்க்ரூக்கள், அதுல 1 குறையுது. பாருங்க, அந்த குறையிற ஸ்க்ரூ தீபக் வீட்டுல சுசீலா கால்ல குத்தினது. அப்போ அலட்சியப்படுத்திட்டேன். தீபக் வீட்டுல டேப் ரெக்கார்டரோ வேற கேசட்டுகளோ கிடையாது. கார்ல உள்ள டேப்ல பாட்டு கேட்கலாம், ஆனா பதிவு செய்ய முடியாது. அதனால இந்த கேசட்ல செய்தி பதிவா இருக்கும்னு நான் நினைச்சதே தப்பு. தீபக் பிரில்லியண்டா வேலை செஞ்சிருக்கார் சார். இந்த கேசட்டை இப்ப திறக்கணும். பொடி ஸ்க்ரூ டிரைவர் வேணும் எனக்கு. வரவழைக்கப்பட்டது. பரத் வித்தை செய்பவன் போல் அந்த கேசட்டின் மீதி 4 ஸ்க்ரூக்களையும் கழட்டி 2 பகுதிகளாக பிரித்தான். பஸ் டிக்கெட்டுகளை ஒல்லியாக மடித்து மோதிரத்துக்குள் சொருகி வைப்பார்களே, அதைவிட மெல்லிதாக மடிக்கப்பட்ட சீட்டு ஒன்று உள்ளே இருந்து விழுந்தது. எடுத்து பிரித்தான். அதில் என் காரின் பின் சீட்டில் குஷன் கிழித்து உள்ளே டிஸ்கை வைத்து மீண்டும் தைத்திருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. அனைவரும் கைத்தட்டினார்கள், சுசீலா உட்பட. அடுத்த 10வது நிமிடத்தில் அந்த டிஸ்க் காரில் இருந்து கொண்டு வரப்பட்டது. உரிய முறையில அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிடுங்க சார். வரோம் என்று புறப்பட்டார்கள் பரத், சுசீலா. கமிஷனர் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து என்னை பார்த்தார்கள். பெருமூச்சு விட்டார்கள். நல்ல வேலை பாஸ், உன் கதை முற்றும் 2ஆம் பாகம்னு எழுதி எங்களை டிஸ்க் தேட வைப்பீங்கன்னு நினைச்சோம். சிரமப்படுத்தாம விட்டுட்டீங்க. தேங்க்ஸ் என்றார்கள். இது போன்று பல சுவாரஸ்யமான துப்பறியும் நாவல்களை படிக்க நான் ரெடி. கேட்க நீங்களும் ரெடி தானே?